எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஷெர்லாக் உடைய லாஸ்ட் சீசன் 4 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல இறந்து போன மோரியார்ட்டி திரும்ப உயிரோட வந்துட்டான். லண்டன் ஃபுல்லா மிஸ்மின்னு சொல்ற வீடியோ தான் ஓடிக்கிட்டே இருக்கு. சோ இதனால ஷெர்லாக்கும் திரும்ப லண்டனுக்கு வராரு. மோரியார்ட்டி அவனோட கேமை ஸ்டார்ட் பண்ணுவான். அது வரைக்கும் நம்ம நார்மலா கேஸை சால்வ் பண்ணலான்னு குட்டி கேஸ் எல்லாம் சால்வ் பண்றாரு. 5 செகண்ட்ல சால்வ் பண்றாரு எல்லா கேஸையும். இப்படியே ஷெர்லாக் கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மொபைல் போனை நோண்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஹோம்லெஸ் நெட்வொர்க் இருக்காங்களா, அவங்களுக்கு மோரியார்ட்டி உயிரோட இருக்காங்களா அப்படின்ற விஷயம் தெரியும். சோ எல்லார்கிட்டயுமே கேட்டுக்கிட்டே இருக்காரு. 24 மணி நேரமும் கையில போன் தான். ஆனா அந்த நிலைமையிலையும் ஒரே நேரத்துல 2 கேஸை சால்வ் பண்ற ஒரே திறமை இவருக்கு தான் இருக்கு. வாட்சனுக்கும் மேரிக்கும் இப்ப குழந்தை பிறக்க போகுது. மேரி பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. வாட்சனும் ரொம்ப பரபரப்பா வண்டியை ஓட்டுறாரு. அந்த டைம்ல கூட ஷெர்லாக் கையில மொபைல் போனை தான் நோண்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா எது எப்படியோ வாட்சனுக்கும் மேரிக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அது பெண் குழந்தை. அதுக்கு ரோசின்னு பேர் வைக்கிறாங்க. ஷெர்லாக் அந்த ரோசின்ற குழந்தை கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு. நைட் டைம்ல வாட்சன் மேரிலாம் தூங்கிடுறாங்க. குழந்தைங்க எப்பவும் முழிச்சுக்கிட்டு இருக்கும்ல அடிக்கடி. இந்த ஷெர்லாக்கும் எழுந்து நின்னு கேஸ பத்தின விஷயத்தெல்லாம் குழந்தை கிட்ட சொல்றாரு. அதுவும் எதுவும் புரியாம அப்படியே சுத்தி பார்த்துட்டு கையில இருந்த பொம்மைய கீழே தூக்கி போடுது. ஷெர்லாக் அதை எடுத்து கொடுத்து, ஏய் ரோசி, இன்னொரு தடவை இந்த பொம்மைய கீழே போடாத. ஆனா அந்த குழந்தை ஷெர்லாக் உடைய முகத்திலே தூக்கி விசிறி அடிக்குது. சோ இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. வாட்சன் பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வாட்சனை பார்த்து சிரிக்கிறா. வாட்சனுக்கு எதுவும் புரியல. ஐயோ நம்ம அழகாயிட்டமா என்ன ஏதுன்னு இறங்கி பஸ்ஸோட கண்ணாடியில பார்க்கும்போது தான் அவரு காதுல ஒரு பூ இருக்கு. வாட்சன் அவரோட பொண்ணு ரோசி கூட விளையாட்டு காட்டுறதுக்காக காதுல பூவை வச்சிருப்பாரு. அதை பார்த்து தான் அந்த பொண்ணு சிரிக்கிறா. உடனே அவரு அதை எடுத்துட்டாரு. அந்த பொண்ணும் வாட்சனை பார்த்து பேசி நம்பரையும் கொடுக்குறா. வாட்சனும் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் நைட் டைம்ல 2 பேரும் மாறி சேட் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம்ல கிரெக் ஷெர்லாக் கிட்ட வந்து ஒரு கேஸ கொடுக்குறாரு. அது வேற லெவல் கேஸ். அதை கேட்ட உடனேயுமே ஷெர்லாக் சந்தோஷப்படுறாரு. டேவிட்னு ஒருத்தர் அவரோட 50வது பர்த்டே அதை பெருசா செலிப்ரேட் பண்றாங்க. டேவிடுக்கு சார்லின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரும் வராங்க. ஆனா அந்த பையன் சார்லி வரவே இல்லை. ஏன்னா அவன் திபெத்ல இருக்கான். சோ திபெத்ல இருந்தே அவங்க அப்பாவுக்கு கால் பண்றான், வீடியோ கால். 2 பேரும் பேசுறாங்க. அந்த கனெக்ஷன் திடீர்னு கட் ஆகுது. அதனால நார்மல் கால்லயே பேசுறாங்க. சாரிப்பா, உங்களோட 50வது பர்த்டேக்கு என்னால வர முடியல. அதெல்லாம் பரவாயில்ல சார்லி, நீ அங்க பத்திரமா இருக்கல, அது போதும். நான் இங்க நல்லா தான் இருக்கேன். அதோட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னோட காருக்கு முன்னாடி நான் பவர் ரேஞ்சர் பொம்மையை வச்சிருப்பேன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்கப்பா. நீங்க என் கார் கிட்ட போயிட்டு அந்த பொம்மையை போட்டோ எடுத்து அனுப்புங்களேன். இந்த டேவிடும் வீட்டுல இருக்கிற சார்லியோட கார் முன்னாடி இருக்கிற அந்த பொம்மையை போட்டோ எடுத்து சார்லிக்கு அனுப்புறாரு. போன் காலும் கட் ஆகுது. அப்புறம் அகைன் சார்லிக்கு கால் பண்ணா அவர் எடுக்கவே இல்ல. அந்த பர்த்டே பார்ட்டியும் முடியுது. இப்படியே ஒரு வாரமும் கடந்து போகுது. சார்லி கிட்ட இருந்து எந்த நியூஸும் வரவே இல்ல. அப்பதான் போலீஸ் ஒரு ட்ரங்க் டிரைவரை தரத்துக்கிட்டே வராங்க. அவரும் வேகமா டேவிட் இருக்காருல அவரோட வீட்டுக்குள்ளதான் வராங்க. அங்க நின்னுகிட்டு இருக்கிற சார்லியோடைய கார், அந்த கார் மேலேயே மோதுறாரு. கேஸ் லீக் ஆகி அந்த கார் வெடியுது. நல்லவேளை அந்த ட்ரங்க் டிரைவருக்கு எதுவும் ஆகல. ஆனா அந்த சார்லியோடைய கார் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை அணைச்சி முடிச்சிட்டு காரை போய் பார்த்தா உள்ள எரிஞ்சு போன நிலைமையில ஒரு டெட் பாடி இருக்கு. போலீஸும் அது யாரோடதுன்னு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அது திபெத்ல இருந்த சார்லியோடைய டெட் பாடி தான். திபெத்ல இருந்தவன் எப்படி காருக்குள்ள வருவான்? அதுவும் இந்த சார்லி கார் எரிஞ்சதுனால சாகல, அதுக்கு முன்னாடியே அவன் இறந்து போயிட்டான். சோ ஷெர்லாக்குக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட் வருது. கிரெக் கிட்ட அந்த காரோடைய சீட்டை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அந்த காருக்குள்ள இருக்கிற 4 சீட்டுமே ஒரே மெட்டீரியலால ஆனதுதான். ஆனா எக்ஸ்ட்ராவா வேற ஒரு மெட்டீரியலால ஆன சீட்டோடைய பார்ட்டிகளும் அங்க இருக்கு. மேபி ஒரே ஒரு சீட்டை மட்டும் அவங்க மாத்தி இருப்பாங்க. அதனாலதான் வேற ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா ஷெர்லாக்கு இதுல தான் சந்தேகமே வருது. அந்த சீட்ல தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கிறாரு. சோ உடனே ஷெர்லாக்கும் வாட்சனும் அந்த சார்லின்ற பையனுடைய அப்பா அம்மாவை பாக்குறாங்க. அவங்களும் திபெத்ல இருந்த நம்ம பையன் எப்படி இங்க வந்து இறந்து போனா அப்படின்னு ஷெர்லாக் சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஷெர்லாக்கு வேற என்னவோ ஒன்னு தோணுது. அந்த வீட்லயே மார்கரெட்ன்ற பிரிட்டிஷோடைய முதல் பெண் பிரைம் மினிஸ்டருடைய போட்டோஸ் இருக்கு. வெறும் போட்டோஸ் மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் ஒரு டேபிள்ல அழகா அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த டேபிள்ல ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுன்னு ஷெர்லாக் புரிஞ்சுக்கிறாரு. அங்க ஏதோ ஒன்னு இருக்கணும். என்ன மிஸ் ஆகுது? அதுவா, அங்க மார்கரெட்டோடைய ஸ்டாச்சு ஒன்னு இருந்தது. ஆனா யாருன்னு தெரியல. சிசிடிவி கேமரா, பாடி சென்சார் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி உள்ள வந்து அந்த சிலையை உடைச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ விஷயத்தை பிரேக் பண்ணி அந்த சிலையை திருடிட்டு போகாம அதை உடைச்சிட்டு போயிருக்காங்கன்னா இது மோரியார்ட்டியோடைய ஸ்டைல் மாதிரியே இருக்குன்னு ஷெர்லாக்கு தோணுது. ஹலோ ஷெர்லாக், என் பையன் எப்படி இறந்து போனா அதை பத்தி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க வேற என்னமோ பேசுறீங்களே. டேவிட், உங்க பையன் எப்படி இறந்து போனான்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். உங்க பையன் திபெத்ல எல்லாம் இல்ல. உங்க பர்த்டே பார்ட்டி அன்னைக்கே அவன் ஊருக்கு வந்துட்டான். இல்லையே, என் பர்த்டே அன்னைக்கு திபெத்ல இருந்து வீடியோ கால் பண்ணானே, அது ஆல்ரெடி செட் பண்ண ஒரு வீடியோ கால். உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான். என் காருக்கு முன்னாடி பவர் ரேஞ்சர்ஸ் பொம்மை இருக்கும், அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னால, நீங்களும் காரு கிட்ட போனீங்களா? அந்த காருக்குள்ளதான் உங்க பையன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா நான் அந்த போட்டோஸ்லாம் எடுக்கும்போது காருக்குள்ள யாரும் இல்லையே. எப்படி இருப்பான்? ஏன்னா அவன் சீட் மாதிரியே ஒரு அழகான லெதரை அவன் மேல மூடிக்கிட்டான். நீங்க பார்க்கும்பொழுது காருக்குள்ள சீட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்க சொல்றது உண்மைனா சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தவன் வெளியே வந்திருக்கணும்ல. ஆனா ஏன் காருக்குள்ளேயே இருக்கணும்? உங்க பையனுக்கு ஏதாவது ஒரு வலிப்பு நோய் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களை சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு வலிப்பு நோய் வந்து இறந்து
இறந்து போயிட்டான். ஸோ கார் ட்ரெஸ் வேற மேல போட்டிருக்கிறதுனால நீங்களும் கார் பக்கத்துல போகாததுனால ஒரு வாரமா அந்த காருக்குள்ளேயே இறந்த நிலைமையில உங்க பையன் சார்லி இருந்திருக்கான். அப்புறம் தான் அந்த ட்ரங்க் டிரைவர் வந்து மோதி கேஸ் லீக் ஆகி கார் வெடிச்சு உள்ள பார்க்கும் பொழுது உங்க பையனுடைய உடம்பு கிடைச்சிருக்கு. எப்படின்னு ஷெர்லாக்கும் அந்த கேஸை முடிக்கிறாரு. ஆனா அவருக்கு டவுட் எல்லாமே அந்த மார்கரெட்ன்ற பிரைம் மினிஸ்டருடைய சிலையை திருடாம உடைச்சிட்டு போனது யாருன்னு மைக்ராஃப்ட் கிட்ட கேட்கிறாரு. ஷெர்லாக் அது மோரியார்ட்டி தான் என்னால கன்ஃபார்மா எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச மைக்ராஃப்ட் மார்கரெட்டுடைய சிலையை உடைக்கிறாங்கன்னா அவங்க ஒண்ணு மோரியார்ட்டியா இருக்கணும், இல்லனா மோசமானவங்களா இருக்கணும். எது என்னவோ மைக்ராஃப்ட் நான் அதை கண்டுபிடிக்கணும்னு ஷெர்லாக் சொல்லி அடுத்த நாளே இன்னொரு மார்கரெட்டுடைய சிலை உடையுது. இந்த சிலை வேற ஒரு வீட்டு ஓனரோடது. அந்த சிலையை உடைச்சிட்டு போனவங்க யாருன்னே தெரியல. இந்த விஷயம் கிரெக் மூலியமா ஷெர்லாக்கு தெரிய வருது. சோ கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மோரியார்ட்டி நம்ம கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். நம்ம அந்த கேமை முடிக்கணும்னு இறங்குறாரு. உடைஞ்சு போன அந்த சிலையுடைய பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு பிளட் இருக்கிறத பாக்குறாரு. அந்த வீட்டுல யாருக்கும் அடிப்படல அப்படின்னா இந்த பிளட் அந்த சிலையை உடைச்சவனுடைய பிளட்டா தான் இருக்கணும்னு அந்த பிளட்டை வச்சு திருடனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஷெர்லாக்கு ஒரு ஹேக்கர் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு டாக் இருக்கு. அந்த டாக் கிட்ட இந்த பிளட் சாம்பிளை காமிக்கிறாங்க. அதுவும் மோப்பம் பிடிச்சி அந்த பிளட்டுக்கு சொந்தமானது யாரோ அவங்கள தேடி போக ஆரம்பிக்குது. மேரி தான் அந்த டாக் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷெர்லாக்கும் வாட்சனும் பின்னாடியே போறாங்க. நேரா அது ஒரு இடத்துல போய் நிக்குது. அங்க போனா ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் வெட்டுறாங்க. அப்படின்னா இந்த ரத்தம் மீட்டோடைய ரத்தம் தான். அப்படின்னா இது மனுஷனோட ரத்தம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அட என்னடா இதுன்னு ஷெர்லாக்கு புரியல. அடுத்த நாளே வேற ஒரு இடத்துல இருக்கிற மார்கரெட் சிலை, அதுவும் 2 சிலையை உடைச்சி இந்த சிலையை உடைச்சவர் அதுக்குள்ள என்னத்தையோ தேடிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஆகுது. ஷெர்லாக் அவரோட ஹேக்கர் ஃப்ரெண்ட் கிட்ட மொத்தமா மார்கரெட்டுடைய சிலை எவ்வளவு இருக்குன்னு தேடி பார்க்கும்போது தான் மொத்தம் 5 இடத்துல 6 சிலைகள் இருக்கு. அதுல 3 சிலை ஆல்ரெடி காலி. உடனே கிரெக் கிட்ட இருந்து கால் வருது. ஷெர்லாக் இன்னைக்கு காலையில தான் நியூஸ் வந்தது. நேத்து நைட்டு வேற ஒரு ஏரியால இருக்கிற மார்கரெட்டுடைய சிலையை உடைச்சிட்டாங்களாம். அதுவும் 1 இல்ல 2 சிலைய. ஆல்ரெடி 3 சிலை காலி. இப்ப 2 சிலை காலி. இன்னும் ஒண்ணு தான் இருக்கு. ஷெர்லாக் அந்த திருடனுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போறாரு. அங்க அந்த சிலையும் இருக்கு. அப்படின்னா அந்த திருடன் இன்னும் வரல. சோ வெயிட் பண்ணும்போது தான் இவர் நினைச்ச மாதிரியே அந்த திருடனும் அங்க வரான். ஷெர்லாக்குக்கும் அவருக்கும் சண்டை நடக்குது. கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளியே போய் விடுறாங்க. ஆனா எப்படியோ ஷெர்லாக் அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு, டே எதுக்காக அந்த சிலையெல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்க? உன்னை இந்த மாதிரி பண்ண சொல்றது மோரியார்ட்டி தானே? என்னது மோரியார்ட்டியா? இந்த விஷயத்தை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சும்மா நடிக்காத. இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சேன். ஒரு சிலையை உடைக்கிறதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுது? நீ உடைக்கிறதுக்கு பதில் நானே உடைக்கிறேன்டான்னு அந்த சிலையை ஷெர்லாக் உடைக்கிறாரு. பார்த்தா அதுக்குள்ள ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அதுல ஆக்ரான்னு போட்டிருக்கு. இதே மாதிரி தான் மேரி கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருந்தது. ஆனா வாட்சன் அதை எரிச்சிட்டாரு. இது என்ன புதுசானு ஷெர்லாக்கு புரியல. ஓ அவ பேரு மேரியா? இப்போ உனக்கு அவளை தெரியுமா? அவ தான் எங்க எல்லாரையும் காட்டி கொடுத்ததுன்னு அவரு சொல்றாரு. உடனே அங்க போலீஸும் வருது. அதுக்குள்ள அந்த ஆளு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ரான்ற பென்ட்ரைவ்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மேரி இருக்கால, ஆல்ரெடி அவ ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா இருந்தவ. அவ கூடவே ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்கள தான் AGRAன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 பேர். அவங்களுக்கு சுத்தமா பயமே கிடையாது. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற. யார் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்தாலும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஹாஸ்டேஜஸை காப்பாற்றலாம் அப்படின்னு போகும்பொழுது இவங்க பிளான் எனிமிக்கு தெரிய வந்து சூசைட் பிளான ஆரம்பிக்கிறாங்க. சூசைட் பிளான்னா இவங்க எல்லாருமே இறந்து போகணும். இவங்க கூடவே எல்லா ரகசியமும் அழிஞ்சு போகணும். அதுதான். ஆனா இந்த சூசைட் பிளான்ல இருந்து மேரி எஸ்கேப் ஆகி அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறா. மேரி மட்டும் கிடையாது, ஏஜேன்ற ஒருத்தரும் அந்த சூசைட் பிளான்ல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. ஆனா எனிமி கிட்ட மாட்டுக்கிற நிலைமைக்கு போறாரு. இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆக்ரான்னு போட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்கும். அந்த பென்ட்ரைவ்ல இவங்க 4 பேர் பத்தின இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இதை வச்சு இவங்கள வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில அடைக்க முடியும். ஒருவேளை அந்த 4 பேருக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருந்தா அவங்கள பிளாக்மெயில் பண்ணவும் இல்ல அவங்கள வழிக்கு கொண்டு வரவும் இந்த பென்ட்ரைவ் தான் ஒரே வழி. சூசைட் பிளான்ல இருந்து தப்பிச்ச மேரி எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஏஜேவும் தப்பிக்கும் பொழுது எனிமிஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. இந்த பென்ட்ரைவை கண்டுபிடிச்சா எல்லாரும் காலி ஆயிடுவாங்க. அதனால அந்த பென்ட்ரைவை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும்னு மார்கரெட்ன்ற ஒரு பிரைம் மினிஸ்டருடைய சிலைக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறமா எனிமிஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவங்களும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட உங்க பிளான் எங்களுக்கு லீக் பண்ணதே ஒரு இங்கிலீஷ் விமன் தான் சொல்றாங்க. இவங்க டீம்ல இருக்கிற 4 பேர்லயே மேரி மட்டும் தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் விமன். அப்படின்னா மேரி தான் நம்மள காட்டி கொடுத்திருக்கான்னு ஏஜேவுக்கும் தோணுது. ஆக்சுவலா மேரியோட உண்மையான பெயர் ரோசி. 6 வருஷமா சித்திரவதையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து ஏஜே எஸ்கேப் ஆகுறாரு. நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட ஒரே காரணம் அந்த ரோசி தான். அதாவது மேரி பிளான் எல்லாத்தையும் எனிமிஸ் கிட்ட போட்டு கொடுத்துட்டா. சோ அவளை போட்டு கொடுக்கணும். நம்மளோட பென்ட்ரைவ் மட்டும் இருந்தா மேரியா அழகா போட்டு கொடுத்துடலாம் தான். அவரோட பென்ட்ரைவ் எங்க ஒளிச்சு வச்சிருந்தாரு? மார்கரெட்டுடைய சிலைக்குள்ள. அந்த சிலை மொத்தமா 6 இருக்கு 5 இடத்துல. சோ ஒவ்வொரு இடமா போயிட்டு உடைச்சு தேடுறாரு. ஆனா கடைசியா இப்ப அந்த பென்ட்ரைவ் ஷெர்லாக் கிட்ட போயிடுது. ஷெர்லாக்கும் மேரி கிட்ட இந்த விஷயமா கேட்கும் பொழுது மேரியும் எல்லா உண்மையும் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஏஜே உயிரோட இருக்கிற விஷயமே தெரியாது. எனது ஏஜே உயிரோட இருக்கானு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவன் மேரிய கொல்ல தான் ரெடியா இருக்கான்னு இவங்களுக்கு தெரியல. எங்க ப்ராப்ளம் என்னன்னா எனிமிஸ் வந்து ஏஜேவை பிடிக்கும் பொழுது ஆமோன்ற ஒரு பாஸ்வேர்டை சொல்லுவாங்க. இந்த பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப சீக்ரெட் ஆனது. இவங்களுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். இது எப்படி எனிமிக்கு தெரியும்? அதோட இங்கிலீஷ் விமன் சொல்றாங்க. கண்டிப்பா மேரி தான் எல்லாத்துக்கும் காரணம்
பண்ணணும்னு ஏஜே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஷெர்லாக் சொல்ல மேரியால எதையும் சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா மேரி எனிமிஸ் கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல. மேரி நீ ரொம்ப யோசிக்காத, நீ கவலைப்படாத, நீ லண்டன்ல என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஷெர்லாக் சொல்ல, ஆனா மேரியோட மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா இந்த விஷயத்த நான் தனியா பாத்துக்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அதை ஓபன் பண்ண உடனேயுமே உள்ள இருந்து வந்த ட்ரக்னால ஷெர்லாக் மயங்கிறாரு. இதுதான் ட்ரக் லெட்டரா. ஐம் சாரி ஷெர்லாக், இதை நான் தான் பார்க்கணும்னு கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கையில கன் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. ஏன்னா இந்த ஏஜே மேரி இவங்கலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு மேரிக்கு தெரியும். சோ ஏஜே எங்க இருப்பானோ அந்த இடத்துக்கு போறாங்க. அது நார்வே தான். அப்படியே மெதுவா உள்ள கையில கன் எடுத்துக்கிட்டு போகும்போது அங்க ஷெர்லாக் உட்காந்துக்கிட்டு தாயபாஸ் விளையாடுறாரு. ஆடா பாவி ஷெர்லாக், எப்படி இங்க வந்த? நான் மட்டும் கிடையாது, வாட்சனும் தான் வந்திருக்கான். பார்த்தா வாட்சனும் அங்கதான் இருக்காரு. எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க? இதை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல. மேரி மறந்துட்டியா, நான் ஷெர்லாக். என்னதான் நீ ஷெர்லாக்கா இருந்தாலும் இது எல்லாமே நான் ரேண்டமா சூஸ் பண்ணது. கண்டிப்பா நீ கெஸ் பண்ண வாய்ப்பே இல்ல. ஆமா, நான் கெஸ் பண்ண வாய்ப்பே இல்ல தான். அந்த பென் டிரைவை எடுக்கும் பொழுது அதுக்குள்ள ஒரு ட்ராக்கர் டிவைஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சோ நீ எங்க போனாலும் எனக்கு லொகேஷன் காட்டும். நீ நார்வே போற மாதிரி இருந்தது, அதான் உனக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த ஏஜென்ட்வரும் வராரு. அவரு மேரியை ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா மேரியும் அவர்கிட்ட, ஏஜென்ட் நான் சொல்றது கேளு, நீங்க எல்லாருமே இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். நீ உயிரோட இருக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. போய் சொல்லாத, எனிமி கிட்ட போட்டு கொடுத்ததே நீ தான். ஒரு இங்கிலீஷ் உமன் தான் காட்டி கொடுத்தான்னு சொன்னாங்க. ஆமோன்னு சொல்லி 6 வருஷமா என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா? மேரியும் அப்படியே மெதுவா வெளியே வந்து ஏஜே கிட்ட எப்படியாவது பேசி சமாளிக்கலாம், அவனை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது உள்ள ஒரு போலீஸ் வந்து ஏஜேவை ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான். ஏஜே மூலியமா எந்த இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு தெரிய வராது. உடனே மைக்ராஃப்ட்டுக்கு கால் பண்ணி, மைக்ராஃப்ட் ஏக்ரான்ற ஒரு டீம் இருந்தது. அந்த டீம் ஜார்ஜியால ஒரு ரெஸ்கியூ மிஷன்ல இருக்கும் பொழுது அவங்க பிளான்லாம் எனிமிஸ்க்கு தெரிய வந்தது. ஒரு இங்கிலீஷ் உமன் தான் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? யாருன்னு எனக்கு தெரியல ஷெர்லாக். ஆனா இந்த மாதிரி வெளிநாட்டு சம்பந்தமான மிஷன் எல்லாம் பண்றவங்க எலிசபெத்ன்றவங்க தான். ஆக்சுவலா ஆமோனா என்ன? ஆமுனேஷன், கன்னு, புல்லட்ஸ் அந்த மாதிரி. ஆனா உண்மையான அர்த்தம் அதுக்கு என்னன்னா லவ்னு அர்த்தம். சோ எலிசபெத் எந்த மிஷனை பண்ணாலும் அதுக்கு பாஸ்வேர்டு வந்து லவ் தான். சோ ஷெர்லாக், வாட்சன், மேரி இவங்க லண்டனுக்கு வந்துடுறாங்க. எலிசபெத்தை மைக்ராஃப்ட் விசாரிக்கும் பொழுது எலிசபெத் நான் எந்த விஷயத்தையும் சொல்லல, நம்ம நாட்டுக்கே துரோகம் நான் பண்ணுவேனா அப்படின்னு பேசுறாங்க. அவங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது அவங்க உண்மைதான் சொல்றாங்கன்னு மைக்ராஃப்டும் புரிஞ்சுக்கிறாரு, ஷெர்லாக்கும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இவங்க மூலியமா தான் அந்த டெரரிஸ்ட் கும்பலுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஆனா இவங்க இல்லனா அப்ப வேற யாரா இருக்கும்? ஒருவேளை இந்த எலிசபெத்தோட பிஏவா இருக்குமான்னு அவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடியோட பேரு விவியன். அவங்களும் ஒத்துக்கிறாங்க, நான் தான் இந்த தப்ப பண்ணேன்னு. உடனே ஷெர்லாக் இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் சொல்றாரு. மைக்ராஃப்ட், கிரெக்னு எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த விவியன்ன்றவங்க ஸ்டார்டிங்ல இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. டெரரிஸ்டுகள் கூட லிங்க்ல எல்லாம் இருக்காங்க. இந்த விஷயம் ஜார்ஜியால இருக்கிற பிரிட்டிஷ் அம்பாசிடருக்கு தெரிய வருது. அவங்க பிரிட்டிஷ் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே டெரரிஸ்ட் கும்பல் பிரிட்டிஷ் அம்பாசிடரை பிடிச்சிடுறாங்க. சோ பிரிட்டிஷ் அம்பாசிடரை காப்பாத்தணும்ன்றதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஆக்ரான்ற இந்த குரூப் அனுப்புது. அவங்களும் காப்பாத்தலாம்னு வராங்க. ஒருவேளை அந்த அம்பாசிடரை காப்பாத்திட்டா இந்த விவியன்ன்ற லேடி டெரரிஸ்ட் கூட லிங்க்ல இருக்கிற விஷயம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்துரும். விவியன் மாட்டிப்பான்றதுனால அந்த விவியன் லேடி தான் அங்க இருக்கிற டெரரிஸ்ட் கும்பல் கிட்ட ஆக்ரா பத்தின அந்த மிஷன் பிளான் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஆக்ராவும் மாட்டிக்குது, சூசைட் பிளான போடுது. அதுல ஏஜேவும் மேரியும் தப்பிக்கிறாங்க. ஆனா ஏஜே அந்த டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிறாரு. சொன்னது யாரு? விவியன். அவங்க ஒரு பிரிட்டிஷ் உமன், அதாவது இங்கிலீஷ் உமன். சோ அந்த இங்கிலீஷ் உமனை தான் அந்த டெரரிஸ்ட் ஏஜே கிட்ட சொல்லுவாங்க. ஏஜே தப்பா புரிஞ்சுப்பாரு அது மேரின்னு. சோ எப்படியோ இந்த விவியன் மாட்டிக்கிட்டா. எல்லாரும் சுத்தி வளைச்சிட்டாங்க. ஒழுங்கா கண்ணை கீழே போடுங்க, நீங்க மாட்டிக்கிட்டீங்க, தப்பிக்க முடியாது. எனக்கு தெரியும் தப்பிக்க முடியாதுன்னு. ஆனா இவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு ஷெர்லாக்க பார்த்து கண்ணால ஷூட் பண்ணிடுறா. அந்த புல்லட்டும் அப்படியே வருது. ஷெர்லாக் மேல பட வரும்போது மேரி நடுவுல வந்து அந்த புல்லட்டை வாங்கிட்டு அங்கேயே இறந்தே போயிடுறா. இதை நினைச்சு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஆனா வாட்சன் ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்னா ஷெர்லாக் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, மேரியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா இப்ப அந்த ப்ராமிஸ் உடைஞ்சு போகுது. ஏன்னா மேரி இறந்து போயிட்டா. அதனால வாட்சன் ஷெர்லாக் மேல ரொம்ப கோவப்படுறாரு. அந்த விவியன்ன்ற லேடியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஷெர்லாக் ரொம்ப சோகமா தனியா இருக்காரு. அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அதுக்குள்ள ஒரு சிடி இருக்கு, மிஸ் மினி எழுதி. அதை பிளே பண்றாரு. அதுல பேசுறது மேரி தான். இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் ஆல்ரெடி இறந்து போயிட்டேன்னு அர்த்தம். ஷெர்லாக், நான் உனக்காக ஒரு கேஸ் வச்சிருக்கேன். நீ இது வரைக்கும் பண்ண கேஸ்லயே அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஜான் வாட்சனை காப்பாத்து. ஷெர்லாக், ஜான் வாட்சனை காப்பாத்து அப்படின்றது தான். ஷெர்லாக்கு புரியல, என்னது ஜான் வாட்சனை காப்பாத்தணும், அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் ஜானை போய் பார்க்கலான்னு போனா அங்க மாலி வெளியே வராங்க. மாலி தான் ஜான் வாட்சனுடைய குழந்தைய பாத்துக்கிறாங்க. ஷெர்லாக், ஜான் உன்னை பார்க்க விரும்பல, இந்த லெட்டரை உனக்கு கொடுக்க சொன்னாருன்னு கொடுக்குறாங்க. உன்னை தவிர வேற யாரு வந்தாலும் ஜான் ஹெல்ப் பண்ணுவாராம், உன்னோட முகத்தை கூட பார்க்க ஜானுக்கு பிடிக்கலன்னு மாலி சொல்றா. இதை கேட்டு ஷெர்லாக் ரொம்ப சோகமாகி அங்க இருந்து போறாரு. ஷெர்லாக் பார்த்தார்ல ஒரு வீடியோ மேரி பேசுறது. இந்த வீடியோவுடைய லாஸ்ட்ல நீ நரகத்துக்கு தான் போவ ஷெர்லாக்னு மேரி சொல்றா. இந்த விஷயங்கள்லாம் நடந்து ரொம்ப நாட்கள் கடந்து போகுது. லண்டனுடைய ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அதோட ரொம்ப ஃபேமஸானவர், அவரு ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாரு. அந்த மீட்டிங்க்கு ஸ்மித்தோடைய முக்கியமான ஆளுங்கெல்லாம் வராங்க. ஸ்மித்தோடைய பொண்ணு ஃபெய்த்ன்றவளும் வரா. இந்த மீட்டிங்க்கு என்னோட பொண்ணு வந்திருக்கா, அப்புறம் எனக்கு நெருக்கமான எல்லாரும் வந்திருக்கீங்க. எதுக்காக இந்த மீட்டிங்னா உங்ககிட்ட நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற ட்ரக் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே தான் கேட்கணும்னு சொல்றாரு. உள்ள நர்ஸ்லாம் வராங்க, அவங்க ட்ரிப்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க.
அது இவங்க உடம்புல ஏற ஆரம்பிக்குது. இந்த ஸ்மித் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னா, இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த அவரு சொல்ல போறாரு. இந்த ட்ரக்ஸ் அவங்க உடம்புல ஏறும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மித் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க மறந்து போயிடுவாங்க. அதுக்கு அவங்க கிட்ட சொல்லாம இருந்தாலே அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. எதுக்கு சொல்லி தேவையில்லாம ட்ரக கொடுத்து மறக்க வைக்கணும்னு கேட்டா, இந்த ஸ்மித் ஒரு சைக்கோ. இந்த ஸ்மித்துக்கு இவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசை. ஆனா அதை அவங்க ஞாபகம் வச்சுக்க கூடாது. அதனாலதான் அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி ட்ரக கொடுத்து எல்லாத்தையும் மறக்க வைக்கிறாரு. சோ ட்ரகும் ஏற ஆரம்பிக்குது. அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டுட்டு ட்ரகோட எஃபெக்ட்ல எல்லாருமே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்மித்தோடைய பொண்ணு இருக்கால ஃபெய்த், அவ நேரா அவ ரூமுக்கு போறா. அந்த ட்ரகோடைய எஃபெக்ட்ல இருக்கா. அவங்க அப்பா ஸ்மித் சொன்ன விஷயம் எல்லாமே இவளுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அது எல்லாமே மறந்து போயிடும். அதனால ஒரு பேப்பர்ல அவங்க அப்பா சொன்ன விஷயத்தை எழுதுறா. ஸ்மித் யாரையோ ஒருத்தரை சாகடிக்க போறாரு. அது யாருன்ற பர்சனுடைய பேரையும் ஸ்மித் சொல்லிருப்பாரு. அந்த பர்சனோட பேரை எழுதலான்னு வரும்பொழுது ஃபெய்த்துக்கு எல்லாமே மறந்து போகுது. சோ இப்பொழுதைக்கு ஃபெய்த்துக்கு என்ன தெரியுதுன்னா, பேப்பர்ல இருக்கிற விஷயம் தான். நம்ம அப்பா ஸ்மித் யாரையோ ஒருத்தரை சாகடிக்க போறாரு. ஆனா அது யாருன்னு ஃபெய்த்துக்கு தெரியல. இந்த விஷயத்தை எப்படியாவது தடுக்கணும்னு ஷெர்லாக் கிட்ட போறா. ஆனா இப்ப ஷெர்லாக் மொத்தமா மாறிட்டாரு. அவர் முன்ன மாதிரிலாம் கிடையாது. நிறைய ட்ரக் யூஸ் பண்ணி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அந்த ஃபெய்த்தும் ஷெர்லாக் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்னோட அப்பா ஏதோ ஒரு ட்ரக கொடுத்து எங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. அது மறக்கிறதுக்குள்ள நான் எழுதலான்னு ட்ரை பண்ணேன். எங்க அப்பா யாரையோ சாகடிக்க போறாரு. ஆனா அது யாருன்னு எனக்கு தெரியல. ஷெர்லாக்குக்கும் இந்த கேஸ்ல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆனா இருந்தாலும் அந்த பொண்ணோட பேக பார்க்கும் பொழுது அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. மேபி அதுக்குள்ள ஒரு கன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணோட ஸ்கர்ட்ல சில மார்க்லாம் இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அவ காரை ஓட்டல, பின்னாடி பேசஞ்சர் சீட்ல தான் உட்காந்துக்கிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் ஷெர்லாக் எப்படி நோட் பண்றாருன்னா, அந்த இடமே ஃப்ரீஸ் ஆயிடுது. ஷெர்லாக் மட்டும் அப்படியே அந்த பேக தூக்குறாரு. ஆனா ஆக்சுவலா அந்த பேக அவர் தூக்குற மாதிரி ஒரு இமேஜினேஷன். அதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு அவரே கெஸ் பண்றாரு. சோ அந்த பொண்ணு நான் டாக்ஸில தான் வந்தன்ற விஷயத்த சொல்றா. ஆனா வெளியே எந்த டாக்ஸியும் இல்ல. மழை வேற பெய்யுது. இந்த பொண்ணு ஒரு கோர்ட் கூட போடவே இல்ல. சோ இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு ஷெர்லாக்கும் யோசிக்கும் போதுதான் ஷெர்லாக் வீட்டுக்குள்ள இருக்கிற ரூம்ல யாரோ ஒருத்தர் இருக்காரு. டே ஷெர்லாக் யாருக்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. வாயமுறா பெல்லின்னு அந்த ஆளை உள்ள தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஷெர்லாக் இவர்கிட்ட இருந்து தான் ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷெர்லாக்கு அவ்வளவா இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் அந்த ஃபெய்த்ன்ற பொண்ணு கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்கு. அதை பார்த்த உடனேயுமே ஷெர்லாக்கு வாட்சனுடைய ஞாபகம் வருது. அதோட அந்த பொண்ணு ஆல்ரெடி சூசைடுக்கு வர ட்ரை பண்ணிருக்கா. அகைன் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. நானும் உங்க கூடவே வரேன்னு ஃபெய்த்ன்ற அந்த பொண்ணு கூடவே ஷெர்லாக்கும் போறாரு. மிஸ்ஸஸ் ஹட்சனும் ஷெர்லாக் எங்க போற? நான் என் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டு வரேன். எந்த ஃப்ரெண்டு? புது ஃப்ரெண்டு. நான் போயிட்டு வரேன் மிஸ்ஸஸ் ஹட்சன் கூடவே போறாரு. இப்படி ஷெர்லாக் வெளியே போற விஷயம் மைக்ராஃப்ட்டுக்கு தெரிய வருது. மைக்ராஃப்ட் உடனே வாட்சனுக்கு கால் பண்றாரு. வாட்சன் ஷெர்லாக் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கான். இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஹோம்ஸ் தப்பிக்கிறது. என்னது தப்பிக்கிறதா? மைக்ராஃப்ட் எனக்கு புரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாட்சன். ஷெர்லாக் வெளியே வந்திருக்கான் அதுதான் சொன்னேன்னு காலை கட் பண்ணிடுறாரு. எங்க வாட்சனுக்கு எதுவும் புரியல. ஏன்னா ஷெர்லாக் இவ்வளவு நாளா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு. வெளியே வரவே இல்ல. வெளியே வந்திருந்தா வாட்சனுக்கு நியூஸ் போயிருக்கும். இப்பதான் முத தடவையா ஷெர்லாக் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வராரு. ஆனா மைக்ராஃப்ட் வாட்சன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இது ஒன்னும் முத தடவை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆல்ரெடி ஷெர்லாக் வெளியே போயிருக்கணும். அப்படி வெளியே போயிருந்தா வாட்சனுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்ப ஷெர்லாக் வெளியே போல. ஆனா மைக்ராஃப்ட் வெளியே போனாருன்னு சொல்றாரு. ஒண்ணுமே புரியாம மண்டையை பிச்சுக்கிறாரு. ஏதோ ஒண்ணு இந்த மைக்ராஃப்ட் மறைக்கிறாரு அப்படின்ற விஷயத்த அவரு புரிஞ்சுக்கிறாரு. சோ மைக்ராஃப்டும் அவங்க ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஷெர்லாக் எங்கெங்க போறாரோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி கேமரால நம்மள தான் மைக்ராஃப்ட் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஷெர்லாக்குக்கும் தெரியும். அதனால அந்த சிசிடிவி கேமராவை பார்த்து ஹாய் மைக்ராஃப்ட் அப்படின்னு கலாய்க்கிறாரு. அதோட ஷெர்லாக் எங்கெங்க போனாரோ அதை மேப்ல ட்ராக் பண்றாங்க. அந்த ரூட் எல்லாம் பார்க்கும் பொழுது ஷெர்லாக் இவங்க எல்லாரையுமே அசிங்கமா திட்டுற மாதிரி அந்த ரூட் லைன் இருக்கு. என்ன சார் உங்க தம்பி நம்மள திட்டுறாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் நார்மலா இருக்கான். அது போதும் நமக்கு, இனிமே அவனை ட்ராக் பண்ண வேணாம்னு விட்டுறாங்க. எங்க ஷெர்லாக்கும் அந்த ஃபெய்த்ன்ற பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட கேஸ் அவரு எடுத்துட்டாரு. ஏன்னா இது இம்பாசிபிளான ஒரு கேஸ். ஆனா ஃபெய்த் இதுக்கப்புறம் நீ சூசைட் எல்லாம் பண்ணக்கூடாது, உன் பேக்ல ஒரு கன் இருக்குல்ல அதை கொடுன்னு கேக்குறாரு. ஃபெய்த்துக்கு புரியல, எப்படி இவனுக்கு நம்ம பேக்ல கன் இருக்குன்னு தெரியும். சரின்னு எடுத்து கொடுக்குறா. அதை அவரு தூர தூக்கி போடுறாரு. அந்த ஸ்மித்ன்றவன் ஒரு சைக்கோ. அவன் யாரையோ சாகடிக்க போறான். அந்த பர்சனுடைய பேரை நம்ம கண்டுபிடிக்கணும். இது இம்பாசிபிளான ஒரு விஷயம். அது யாரா வேணா இருக்கலாம். சோ ஷெர்லாக்கும் அதை பத்தி யோசிக்கும் பொழுது அவரு யூஸ் பண்ண ட்ரக்னால அவருக்கு ஓவரா ஹெட் பெயின் வருது. அந்த நிலைமையிலேயே அவரு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ ஷெர்லாக்கு முன்னாடி ஸ்மித் வர மாதிரியே ஒரு இல்யூஷன் வருது. பார்க்க சைக்கோத்தனமா இருக்காரு. அவன் ஒரு சைக்கோ. அவன் நினைச்சா யாரை வேணாலும் கொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்மித் நான் நினைச்சா என்னால யாரை வேணாலும் கொல்ல முடியும் அப்படின்னு தான் அந்த மீட்டிங்ல சொல்லிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பர்சனுடைய பேரெல்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லைன்னு ஷெர்லாக் இந்த கேஸை முடிச்சு திரும்பி பார்த்தா அந்த ஃபெய்த்ன்ற பொண்ணை காணோம். அவ்வளவுதான். ஷெர்லாக் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்மித்தை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை பத்தி யோசிச்சு வீட்டுல வேற ரொம்ப லோன்லியா இருக்காரா. திடீர்னு அந்த ஃபெய்த்ன்ற பொண்ணை வேற காணோம். வாட்சன் வேற வீட்டுல இல்ல. வாட்சன் நம்ம மேல கோவமா இருக்கான். இது எல்லாமே அவர் மைண்டுக்குள்ள போகி பைத்தியக்கார மாதிரி ஆயிடுறாரு. கையில கன் எடுத்து வீட்டோடைய வாலெல்லாம் சுட்டு ஓட்டையாக்குறாரு. மிஸ்ஸஸ் ஹட்சனையும் மிரட்டி போய் டீ எடுத்துருவா அப்படின்னு கத்துறாரு. அவங்களும் டீ போட்டு கொண்டு வராங்க. கையெல்லாம் நடுங்குது. அதனால அந்த டீ கப்பை கீழே போட்டுறாங்க. ஷெர்லாக் உடனே அந்த கன்னை கீழே வச்சு ஃபாஸ்டா அந்த கப்பை பிடிக்கிற கேப்ல மிஸ்ஸஸ் ஹட்சன் அந்த கன்னை எடுத்து ஷெர்லாக்க பாட்டு நீட்டுறாங்க. என்னடா
வயசான கிளவின்னு நினைச்சியா, ஒழுங்கா வா என் கூடன்னு மிரட்டுறாங்க. ஐயா என்ன மிஸ்ஸஸ் ஹாட்சன், என்னாலாம் வர முடியாதுன்னு அவரு சொல்றாரு. உடனே மிஸ்ஸஸ் ஹாட்சனும் கார் எடுத்துக்கிட்டு அப்படி சம வேகத்துல போறாங்க. அதுவும் சாதாரண கார் இல்ல, ஆஸ்டன் மார்டின் கார், ரொம்ப லக்ஸரியான கார். அந்த கார் எடுத்துக்கிட்டு பிச்சுக்கிட்டு போறாங்க. பின்னாடி போலீஸ், மேல ஹெலிகாப்டர்லாம் ஃபாலோ பண்ணி வருது. மாட்டினா அவ்வளவுதான், மிஸ்ஸஸ் ஹாட்சனுக்கு சம ஃபைன். மிஸ்ஸஸ் ஹாட்சனும் காரை நிறுத்துறாங்க. பின்னாடியே போலீஸும் வராரு. பாட்டிமா எவ்வளவு ஸ்பீடா போயிருக்கீங்க, அவ்வளவுதான். உடனே மிஸ்ஸஸ் ஹாட்சன் போனை போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அதுல இருக்கிறது மைக்ராஃப்ட் தான். சோ மைக்ராஃப்டும் போலீஸ் கிட்ட பேசி மிஸ்ஸஸ் ஹாட்சன் மேல எந்த கேஸும் வராத மாதிரி பண்றாரு. இப்ப மிஸ்ஸஸ் ஹாட்சன் எங்க வந்திருக்காங்கன்னா ஜானை பாக்குறதுக்காக. ஜான் அவரோட புது டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மிஸ்ஸஸ் ஹாட்சன், இங்க நீங்க என்ன பண்றீங்க, எப்படி நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், என்ன ஆச்சுன்னு கேட்கும்போதுதான் ஷெர்லாக் லூசு மாதிரியே மாறிட்டான், ஒரு தடவையாச்சும் வந்து அவனை பாரு ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க. ஆனா வாட்சன் என்னால முடியாதுன்னு சொல்றாரு. உடனே மிஸ்ஸஸ் ஹாட்சனும் வெளியே போயிட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க. இதை வாட்சனும் பார்த்து, மிஸ்ஸஸ் ஹாட்சன் நீங்க சொல்ற மாதிரியே நான் ஷெர்லாக் கிட்ட பேசுறேன், ஆனா அவன் எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கேன், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருந்தா நான் வேணா பேசுறேன்னு சொல்றாரு. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் வாட்சன். மிஸ்ஸஸ் ஹாட்சனும் போயிட்டு அவங்க காரோடைய டிக்கிய ஓபன் பண்றாங்க. உள்ள ஷெர்லாக் இருக்காரு. கண்ணை காட்டி மிரட்டினாங்களே ஷெர்லாக்க, வரமாட்டேன்னு ஷெர்லாக் சொன்னதும் வாயில ஒண்ணு போட்டு டிக்கில வச்சு அடைச்சு கொண்டு வந்துட்டாங்க. சோ ஷெர்லாக்கையும் வாட்சன் இருந்த அந்த புது டாக்டருடைய வீட்டுக்குள்ள போறாங்க. வாட்சனுக்கு இப்ப என்ன காண்டுனா, வயசான கிழவி மிஸ்ஸஸ் ஹாட்சன், அவங்க கிட்ட ஆஸ்டன் மார்டின் கார் இருக்கு. ஆமா, உங்ககிட்ட எப்படி இந்த கார்லாம் இருக்குன்னு கேட்கும்போது, என்னப்பா நீங்க கேட்கும்போது டீ காஃபி சாப்பாடுலாம் போடுற வேலைக்காரின்னு நினைச்சிட்டியா, நான் ட்ரக் டீலருடைய ஒய்ஃபா இருந்தவ, அதோட லண்டன்ல ஒரு முக்கியமான இடத்துல எனக்கு வீடு இருக்கு, இந்த கார்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்னு சொல்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் வாட்சனால இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல, ஒரு பாட்டி கிட்ட இந்த மாதிரி ஒரு காரானு. இந்த நேரத்துல வாட்சனுக்கு ஒரு போன் கால் வருது. அதை வாட்சனுடைய புது டாக்டர் தான் எடுக்கிறாங்க. அப்புறம் அதை வாட்சன் கிட்ட கொடுக்குறாங்க. வாட்சனும் பேசும்போதுதான் அது ஸ்மித்ன்றவரு, என்னப்பா தம்பி, உன்னோட ஃப்ரெண்டு ஷெர்லாக் என்ன ஒரு சைக்கோன்னு ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிருக்கான். அது வந்து சார், ஷெர்லாக் இப்ப முன்ன மாதிரிலாம் இல்ல, அவன் ரொம்ப ஓவரா ட்ரக் எடுத்துக்கிட்டு ஏதோ லூசுத்தனமா பண்ணிட்டா, மன்னிச்சிருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம 3 பேருக்கும் ஒரு மீட்டிங் இருக்கு, நீ இப்ப இருக்கிற வீட்டுக்கு வெளியே தான் என்னோட கார் இருக்கு, 2 பேரும் வந்து சேருங்கன்னு ஸ்மித் சொல்றாரு. வாட்சனுக்கு எதுவும் புரியல. ஆனா இது என்னோட டாக்டரோட வீடு, இருந்துட்டு போட்டோம், ஷெர்லாக் தான் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டு அட்ரஸை என்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு ஸ்மித் சொல்றாரு. வாட்சனுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஏன்னா இந்த தெரபிஸ்ட் டாக்டரை வாட்சன் சூஸ் பண்ணியே 1 வாரம் தான் ஆகுது. ஆனா ஷெர்லாக் 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த டாக்டர் தான் சூஸ் பண்ணுவோம், இவங்க கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் போவோம்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அத ஸ்மித் கிட்டயும் சொல்லிருக்காரு. டே ஷெர்லாக், நீ இன்னும் மாறல, என்னதான் ஐடியா வச்சிருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏன்னா வாட்சன், நான் சீக்கிரமாவே சாக போறேன், என் மண்டைக்குள்ள அந்த ஸ்மித் ஓடிக்கிட்டே இருக்கான், எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு ஷெர்லாக் சொல்லும் பொழுது வாட்சனும் ஷெர்லாக்குடைய கையை செக் பண்றாரு. அதுல இன்ஜெக்ஷன் குத்துன ஓட்டெல்லாம் இருக்கு. அப்படின்னா இன்னமும் நீ ட்ரக் எல்லாம் யூஸ் பண்றல, நான் உடனே மாலிக்கு கால் பண்றேன்னு பேசுறதுக்குள்ளேயே வெளியே டோர் பெல் அடிக்குது. யாரான்னு பார்த்தா மாலி தான். மாலி, இங்க என்ன பண்ற? ஷெர்லாக் தான் இந்த அட்ரஸ் 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு, இந்த டைம்ல வர சொல்லி அப்படின்னு சொல்ல, இந்த ஷெர்லாக் எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்றான்னு வாட்சனும் புரிஞ்சுக்கிறாரு. சோ மாலியும் ஷெர்லாக்க டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் ஸ்மித்தோடைய ஆளுங்களோட கார்ல ஸ்மித்த பாக்குறதுக்காக அவங்க போறாங்க. அப்படி போகும்போது வாட்சனுக்கு சில இல்யூஷன்லாம் வருது, மேரி கூடவே இருக்கிற மாதிரி. சோ வாட்சன் இந்த நினைவுகளோட தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு வழியா இவங்க ஸ்மித் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஸ்மித் நேரா ஷெர்லாக்க வந்து கட்டி பிடிக்கிறாரு. அப்புறம் ஷெர்லாக் கிட்ட, வா ஷெர்லாக், என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், அங்க நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அங்க போயிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே நம்மளோட விஷயத்தையும் பேசலாம். சோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக ரெடி ஆகுறாங்க. அப்ப ஷெர்லாக் கார்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு மொபைல்ல இருந்து யாருக்கோ மெசேஜ் பண்றாரு. அது ஸ்மித்தோட மொபைல் தான். ஸ்மித் வந்து கட்டி பிடிக்க ட்ரை பண்ணார்ல, அப்ப ஸ்மித் பாக்கெட்ல இருந்து அதை சுட்டுட்டாரு. அது என்னோட மொபைல் தானே? ஆமா, உங்க மொபைல் தான், நான் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன், அந்த மெசேஜையும் டெலீட் பண்ணிட்டேன், அவங்க சீக்கிரமாவே உன்னை மீட் பண்ண வருவாங்க அப்படின்னு ஷெர்லாக் சொல்றாரு. ஆனா ஷெர்லாக், இதை நான் பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருந்தேன், என்ன பொறுத்த வரைக்கும் மொபைல் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுலாம் பொறிக்கடல சாப்பிடுற மாதிரி. சோ ஸ்மித்தும் ஷெர்லாக்க பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் இவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைங்க முன்னாடி ஷெர்லாக் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு. குழந்தைகள்லாம் அவர்கிட்ட கேள்வியை கேக்குறாங்க. இந்த ஸ்மித் என்னமோ குழந்தை மாதிரி, ஆமா நீங்க சீரியல் கில்லரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா மத்த கொலைகாரங்கலாம் ஒரு பேட்டர்னா கொலை பண்ணுவாங்க, சீரியல் கில்லர் எல்லாமே ரேண்டமா தான் கொலை பண்ணுவாங்க, அவங்க யாரை கொல்ல போறாங்க, எப்படி கொல்ல போறாங்கன்னு எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது. உடனே ஷெர்லாக்கும், எல்லா சீரியல் கில்லர்ஸும் அந்த மாதிரி கிடையாது, ஒரு சில சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் சொசைட்டில ரொம்ப பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, அவங்க யாரை கொல்ல போறாங்களோ அவங்கள பத்தின சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னா. ஷெர்லாக், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நம்ம நாட்டோடைய குயின் ஒரு சீரியல் கில்லரா இருந்தா யாரும் அவங்கள எதுவும் கேட்க முடியாதுல அப்படின்னு பேசிக்கிட்டு கையில ஒரு பார்பிகல் பொம்மை இருக்கு, அது தலையை புட்டு சித்திரவதைப்படுத்துறாரு. இதை பார்க்கும் பொழுதே இந்த ஸ்மித் கன்ஃபார்மா சீரியல் கில்லர் அப்படின்னு ஷெர்லாக் ஒரு முடிவுக்கே வந்துடுறாரு. சரி வா ஷெர்லாக், என் கூட என்னோட ஃபேவரட் ரூமை நான் காட்டுறேன்னு கூட்டிட்டு போகும்போது ஷெர்லாக் வேற ஒரு ரூம் குள்ள போறாரு. அங்க நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம்ல, ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு இந்த ஸ்மித் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, எல்லாரும் மறந்து போவாங்களே, அந்த ட்ரக் தான் அந்த இடத்துல இருக்கு. அப்புறம் ஸ்மித் கூடவே அவரோட ஃபேவரட் ரூமுக்கு போறாரு. அது ஒரு மார்ச்சுரி. அங்க ஒரு வயசான லேடியோடைய டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடியோடைய வாயெல்லாம் ஓபன் பண்ணி திறந்து ஏதோ பொம்மை மாதிரி விளையாடுறாரு அந்த ஸ்மித். இதை பாக்குற வாட்சனும், உண்மையிலேயே நீங்க சீரியல் கில்லர் தானா? என்ன வாட்சன், நீங்களும் ஷெர்லாக் மாதிரி வளர ஆரம்பிச்சிட்டீங்க, அவன்
அவன் நிறைய ட்ரக் யூஸ் பண்றான், உங்களுக்கே தெரியுதுல. அந்த ட்ரக்னால ஷெர்லாக்கு எல்யூஷன்ஸ் வருது, நான் சைக்கோ மாதிரி தெரிஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். ஷெர்லாக் சொல்றது எல்லாமே பொய்ன்னு ஸ்மித் சொல்றாரு. ஆனா வாட்சனுக்கு தெரியும் ஷெர்லாக் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டானு. அப்ப அந்த ரூம்குள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஸ்மித்துக்கு யாருன்னு தெரியல. அது உன்னோட பொண்ணு தான் ஸ்மித். உன்னோட மொபைல்ல இருந்து நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணேன். நான் பண்ண எல்லா கொலையும் நான் ஒத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு உன்னோட பொண்ணுக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அதனாலதான் அவ இங்க வந்திருக்கா. ஸ்மித்துக்கு புரியல, என்னோட பொண்ணா? என் பொண்ணெல்லாம் உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. யார் சொன்னது? உன் பொண்ணு என் வீட்டுக்கே வந்து உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா நானும் அவளும் ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்னு பேசிக்கிட்டே ரூம்குள்ள வந்து ஸ்மித்தோடைய பொண்ணை ஷெர்லாக் பார்க்கும்போது ஷாக் ஆகுறாரு. ஏன்னா வந்திருக்கிறது வேற ஒரு பொண்ணு. ஏன்னா அந்த ஃபெய்த்ன்ற பொண்ணால ஒழுங்கா நடக்க முடியாது, வாக்கிங் ஸ்டிக் வச்சிருப்பா. இவ ஒழுங்கா நடந்து வரா, வித்தியாசமா இருக்கா. நீ இவரோட பொண்ணு கிடையாது, ஆக்சுவலா நீ ஃபெய்த்தே கிடையாதுன்னு சொல்லும் பொழுது வாட்சன் அழகா புரிஞ்சுக்கிறாரு. அதிக ட்ரக் யூஸ் பண்ணதுனால ஷெர்லாக் இந்த மாதிரி ஆயிட்டான். அவனோட பவர்ஸ் எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. அப்படின்னா இப்ப ஷெர்லாக் சொல்றது எல்லாமே அவரோட இல்யூஷன் தான். ஸ்மித் உண்மையிலேயே சீரியல் கில்லர்லாம் கிடையாது அப்படின்னு வாட்சனும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா இவர் வீட்டுக்கு வந்தது எல்லாமே ஷெர்லாக்குடைய இல்யூஷன் தான். அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே இருந்த அந்த பில்லுன்றவர் ஷெர்லாக் யார் கூட பேசுறா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. அவர் மிஸ்ஸஸ் ஹட்சன் கிட்டயும் நான் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வரேன்னு சொல்லுவாரு. மிஸ்ஸஸ் ஹட்சனுக்கும் எந்த ஃப்ரெண்டுன்னு தெரியாது, ஏன்னா அங்க யாராச்சும் இருந்தா தானே தெரியறதுக்கு. சோ ஷெர்லாக்கும் ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. அப்போ ஸ்மித் கையில கத்தி எடுக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அவன் கையில கத்தி இருக்குன்னு ஷெர்லாக் டென்ஷன் ஆகுறாரு. ஆனா பார்த்தா ஸ்மித் கிட்ட கத்திலாம் இல்ல, ஷெர்லாக் கிட்ட தான் அந்த கத்தியே இருக்கு. குழப்பத்துல ஸ்மித்த கொல்லலான்னு ஷெர்லாக் வரும்பொழுது வாட்சன் தடுக்கிறாரு, போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. ட்ரக் யூஸ் பண்ணி லூஸ் மாதிரி ஆயிட்டலன்னு எட்டி உதைக்கிறாரு முகத்திலேயே. அங்க இருக்கிற எல்லாருமே வாட்சனை பிடிச்சு இழுக்கிறாங்க. ஷெர்லாக்கும் வாட்சனை விடுங்க, அவன் என்ன அடிச்சு சாகடிக்கட்டும், ஏன்னா அவன் ஒய்ஃப் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு சோகமா சொல்றாரு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் அதுதான்டா உண்மை, என் ஒய்ஃப் மேரி இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு வாட்சனும் சொல்றாரு. ஷெர்லாக் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அங்கேயே மயங்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்லயே அவரை அட்மிட் பண்றாங்க. சோ வாட்சனுக்கும் மனசு மாறுது, ஏன்னா ஷெர்லாக் நம்ம இப்படி அடிச்சிட்டோமேனு ஷெர்லாக்க பாக்குறதுக்காக ரூமுக்கு போறாரு. அங்க இவரு யூஸ் பண்ற வாக்கிங் ஸ்டிக்கை கொண்டு போய் வைக்கிறாரு. ஷெர்லாக்க பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு, இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது. சோ கண்டிப்பா ஷெர்லாக்கோட வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு மைக்ராஃப்டோட ஷெர்லாக்கோட ரூமுக்கு போறாங்க. அங்க அந்த பொண்ணு வந்ததுக்கான ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கையில ஒரு பேப்பரை கொண்டு வந்திருப்பால, மறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா என்ன சொன்னாரோ அதை எழுதிருப்பாளே, அந்த பேப்பர் அங்கதான் இருக்கு. ஆனா அது ஒரு டெஸ்க்கு பின்னாடி போனதுனால இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் தான் வாட்சனும் மைக்ராஃப்ட் கிட்ட என்கிட்ட ஒரு விஷயத்த வளர்னீங்க, ஞாபகம் இருக்கா? இது ஒன்னும் முத தடவை கிடையாதுன்னு ஷெர்லாக் வெளியே வந்ததை பத்தி சொன்னீங்க. ஆனா ஷெர்லாக் ரொம்ப நாளா வெளியே வரவே இல்லை. வெளியே வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா மைக்ராஃப்ட் நீ போன் கால்ல என்கிட்ட இது முத தடவை கிடையாதுன்னு சொன்ன, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் நீயே சொல்லிட்டியே ஏதோ வளர்னு. தெரியாம வளரிட்டேன். நான் ஒன்னும் ஷெர்லாக் இல்ல மைக்ராஃப்ட், ஆனா இருந்தாலும் நான் கெஸ் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு ஷெர்லாக் வீட்டை விட்டு வெளியே வரல, ஆனா நீங்க ஷெர்லாக் வெளியே வந்ததா சொல்றீங்க. அப்படின்னா அது ஷெர்லாக்கா இருக்க வாய்ப்பு இல்ல, உங்களுக்கு வேற ஏதாவது பிரதர் இருக்கணும், அவரு தான் உங்க கஸ்டடியில இருந்து தப்பிச்சு வந்திருக்கணும் அப்படின்னு வாட்சனும் ஒரு கெஸ்ஸிங்க போடுறாரு. வாட்சனுக்கு ஷெர்லாக் பத்தி நல்லாவே தெரியும். எது இம்பார்ட்டன்டான விஷயமோ அதை கத்தில ஒரு இடத்துல சொருகி வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு என்வலப் இருக்கு, அதுக்குள்ள மிஸ் மீன்ற ஒரு சிடி இருக்கு. மைக்ராஃப்ட் அவங்க ஆளுங்கன்னு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இவர் அந்த சிடியை பாக்குறாரு. அதுல மேரி பேசுறா, இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் ஆல்ரெடி இறந்து போயிட்டேன்னு அர்த்தம். ஷெர்லாக் இதுல நான் வாட்சனை பத்தி எதுவும் சொல்ல போறது கிடையாது, ஏன்னா நானா வாட்சனுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா வாட்சன் உன் மேல ரொம்ப கோவப்படுவாரு. இதனால உன் கூட பேசாம கூட போய் அவரோட லைஃப் வேற மாதிரி போகும். இந்த உலகத்திலே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அது நீங்க ரெண்டு பேரும் தான். என்னால நீங்க ரெண்டு பேரும் பிரிய கூடாது. உன் மேல கோச்சுக்கிட்டு வாட்சன் போனதுக்கு அப்புறம் நீ என்னதான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாலும், வேற யாரு ஹெல்ப் பண்ணாலும் வாட்சன் ஒத்துப்பாரு. ஆனா நீ ஹெல்ப் பண்ணா அதை ஏத்துக்கவே மாட்டாரு. அதனால ஷெர்லாக் நீ நரகத்துக்கு போ. நீ ஹெல்ப் பண்ணா வாட்சன் ஒத்துக்க மாட்டாரு. அதனால ஷெர்லாக் வாட்சன் உன்னை காப்பாத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணு. ஏதாவது ஒண்ணு பண்ணி பெரிய ஆளுகிட்ட போய் மாட்டிக்கோ. உன் உயிரே போகணும், சாகர நிலைமைக்கு நீ போகணும். இந்த விஷயம் தெரிஞ்சா வாட்சன் உன்னை காப்பாத்த வருவாரு அப்படின்னு மேரி அந்த வீடியோல சொல்லியிருக்கா. அதனாலதான் ஷெர்லாக் வேணும்னே ட்ரக் யூஸ் பண்ணி மோசமான நிலைமை, அதாவது சாகர நிலைமைக்கு போய் அப்பதான் ஒரு பொண்ணு மூலியமா ஸ்மித்தை பத்தி தெரிய வந்து ஸ்மித் கிட்ட இவரே மாட்டி ஸ்மித் ஒரு சைக்கோ அப்படின்னு ட்விட்டர்ல ட்வீட் பண்ணி, ஆக்சுவலா அவர் உண்மையான சைக்கோ தான். அவரோட மோட்டிவ் இப்ப ஷெர்லாக்க கொல்லணும்னு. அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப ஸ்மித்தோடைய ஹாஸ்பிட்டல்லையே ஷெர்லாக் அட்மிட் ஆகி இருக்காரு. இது எல்லாத்தையுமே வாட்சன் புரிஞ்சுக்கிட்டு ஷெர்லாக்க காப்பாத்தணும் வேகமா போறாரு. ஷெர்லாக் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. வெளியே மைக்ராஃப்டோடைய ஆளுங்க இருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஷெர்லாக் இருக்கிற அந்த ரூம்ல ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. அந்த டோர் வழியா ஸ்மித் உள்ள வராரு. இந்த ஸ்மித் ஒரு சைக்கோ கொலகாரன் அப்படின்ற விஷயத்த அந்த ஸ்மித்தே சொல்லணும்னு ஷெர்லாக்கும் கேள்வியை கேட்கிறாரு. அந்த ஸ்மித்தும் ஒரு வழியா, ஆமா ஷெர்லாக் உண்மைதான், நான் ஒரு சைக்கோ கொலகாரன், நான் எவ்வளவு பேரை கொண்டிருக்கேன்னு தெரியுமா? நார்மலா இந்த விஷயத்த நான் ஒருத்தங்க கிட்ட சொல்லும் பொழுது சில ட்ரக கொடுத்து எல்லாத்தையும் மறக்க வச்சிருவேன். ஆனா உனக்கு நான் அந்த மாதிரி பண்ண போறது கிடையாது, ஏன்னா உன்னை இந்த உலகத்தை விட்டே வெளியே அனுப்ப போறேன்னு ஷெர்லாக்க சாகடிக்க ட்ரை பண்றாரு. ஷெர்லாக்கும் சாகர நிலைமைக்கு போகும்பொழுது வாட்சன் உள்ள வந்து ஸ்மித்தை பிடிச்சு தடுக்கிறாரு. என்ன பண்றீங்க? நான் ஷெர்லாக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன்னு ஸ்மித் அப்படியே பிளேட்டையே மாத்துறாரு. இல்ல வாட்சன், அவன் ஒரு சைக்கோ கொலகாரன்னு அவன் வாயால என்கிட்ட சொன்னான். ஐயா யார் சொன்னது? வாட்சன், அவன் வளர்றான், திரும்பவும் போதையில இருக்கான். அப்படியா சொல்ற ஸ்மித்? நீ பேசின எல்லாமே
ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பக்கத்துல இருக்கிற வாக்கிங் ஸ்டிக்கை ஓபன் பண்றாரு. உள்ள ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரு பிளான் தான். வாட்சன் எப்படியா இருந்தாலும் அவனோட ஸ்டிக்கை நம்ம கிட்ட கொண்டு வந்து வைப்பான்னு ஷெர்லாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அதுக்குள்ள மைக்கை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்தாரு. இப்ப அவ்வளவுதான், ஸ்மித் மாட்டிக்கிட்டாரு. ஸ்மித்தை அரெஸ்ட் பண்றாங்க. ஷெர்லாக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஷெர்லாக் கிட்ட வாட்சனும் மேரி இறந்து போனதுக்கு நீ ஒன்னும் காரணம் இல்ல, அவ உன்னை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணா அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இனிமே நம்ம பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றாரு. அவர் ஷெர்லாக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுவும் ஒரு பொண்ணு முணங்குற மாதிரி டியூன்ல. இந்த மாதிரி டியூன்ல ஒரு மெசேஜ் வந்தாலே அது ஐரின் அட்லர் கிட்ட இருந்து தான் வருதுன்னு வாட்சனுக்கு தெரியும். ஆனா ஐரின் அட்லர் தான் இறந்து போயிட்டாலே, அப்படின்னா இந்த ஷெர்லாக் ஐரினை காப்பாத்திருக்கான். பைபிள்ல இந்த வேலையை பண்ணிருக்கான், நமக்கு சொல்லவே இல்லைன்னு வாட்சனும் புரிஞ்சுக்கிறாரு. இன்னைக்கு ஷெர்லாக்கோட பர்த்டே வேறையா, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு வாட்சனும் அங்கிருந்து போறாரு. வாட்சன் இப்ப திரும்ப பழைய மாதிரி மாறிட்டாரு. அவரோட தெரபிஸ்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த தெரபிஸ்டும் சரி சொல்லுங்க வாட்சன், ஷெர்லாக் மைக்ராஃப்ட் இவங்களுக்கு வேற ஒரு பிரதர் இருக்காருன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களே, அதை பத்தி வேற ஏதாவது சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க, அவங்களுக்கு வேற ஒரு பிரதர் இருக்காருன்ற விஷயம் நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவங்களுக்கு பிரதர்லாம் இல்ல, ஒரு சிஸ்டர் தான் இருக்கா, அது நான் தானு அந்த தெரபிஸ்ட் டாக்டர் சொல்றாங்க. உண்மைதான், ஷெர்லாக்குக்கும் மைக்ராஃப்ட்டுக்கும் ஒரு சிஸ்டர் இருக்கா, அவ பேரு யூரஸ். இந்த யூரஸ் தான் ஸ்டார்டிங்ல ஸ்மித்தோடைய பொண்ணு மாதிரியே ஷெர்லாக்க பார்க்க வந்திருப்பா. ஒரு பேப்பரையும் கொடுத்திருப்பா, எங்க அப்பா யாரையும் சாகடிக்க ட்ரை பண்றாரு, யாருன்னு தெரியலன்னு. அந்த பேப்பர் டெஸ்க்கு பின்னாடி விழுந்ததுல அதை ஷெர்லாக் எடுத்து பாக்குறாரு. யூவி லைட்ல பார்க்கும்போது தான் மிஸ் மீ அப்படின்னு எழுதிருக்கு. சோ ஷெர்லாக்குக்கும் தெரியுது மோரியார்ட்டி இறந்து போயிட்டான். ஆனா மோரியார்ட்டியோட பேரை வேற யாரோ யூஸ் பண்றாங்க அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அது ஷெர்லாக்கோட சிஸ்டர் யூரஸ் தான். அதோட வாட்சன் கூட பஸ்ல ஒரு பொண்ணு பேசிட்டு வருவா, சேட் பண்ணுவாங்களே, அதுவும் இந்த யூரஸ் தான். எதுக்காக இப்படி பண்றான்னு வாட்சனுக்கு தெரியல. வாட்சன் அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ணா கையில கன் எடுத்துக்கிட்டு வாட்சனை பார்த்து பாயிண்ட் பண்ணி அந்த யூரஸ் நிக்கிறா. சோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான். ஃபிளைட்ல போய்கிட்டு இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு கண்ணை முழிச்சு பாக்குறா. அவளை தவிர மீதி இருக்கிற எல்லாருமே மயங்கி இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எதுவும் புரியல. பக்கத்துல இருக்கிற அவளோட அம்மாவை, அம்மா எழுந்துருங்கம்மா, அம்மா எழுந்துருங்கம்மான்னு எவ்வளவு எழுப்பினாலும் அவங்க எழுந்துக்கவே மாட்டாங்க. பயத்துல ஒரு போன் எடுத்து கால் பண்றா. நானும் அம்மாவும் ஃபிளைட்ல போய்கிட்டு இருந்தோம், என்ன தவிர மீதி இருக்கிற எல்லாருமே தூங்கிக்கிட்டே இருக்காங்க, அம்மாவையும் நான் எழுப்பினா அவங்க எழுந்துக்கவே இல்ல அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. போன் கால்ல ஒருத்தர் பேசுறாரு. ஹலோ, என்னோட பேரு ஜிம் மோரியார்ட்டி, வெல்கம் டு த ஃபைனல் ப்ராப்ளம். மைக்ராஃப்ட் அவரோட வீட்ல ஜாலியா படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு நடுவுல அவரோட சின்ன வயசு ஃபுட்டேஜ் எல்லாம் வருது. அதை பார்த்து மைக்ராஃப்ட் ஷாக் ஆகுறாரு. எவன் பார்த்த வேலைடா என்னோட ஃபேவரட் படத்துக்கு நடுவுல என்னோட படத்தை ஓட்டுறது அப்படின்னு மைக்ராஃப்ட்டுக்கு புரியல. திடீர்னு அவர் வீட்டுக்குள்ள என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. அவரும் வெளியே வந்து பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு போற மாதிரியே தெரியுது. அது யாரா இருக்கும்னு மைக்ராஃப்ட்டும் யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்ம தங்கச்சி யூரஸா இருக்குமோ, ஆனா அவளை நம்ம அடைச்சு வச்சிருக்கோம், அவ தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு மைக்ராஃப்ட் சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு மைக்ராஃப்ட் ஏதோ ஒரு பொண்ணு பேசுறா. திடீர்னு இட்டு படத்துல வர கிளவுன் மாதிரி யாரோ ஒருத்தன் அங்க போறான். மைக்ராஃப்ட்டும் அட்டாக் பண்ணலாம்னு ட்ரை பண்ணா அவரால் முடியல. எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்றாரு. பார்த்தா எல்லா டோரும் லாக்ல இருக்கு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கும் போதுதான் அங்க ஹீரோவோட என்ட்ரி. ஷெர்லாக் உள்ள வராரு. டே ஷெர்லாக், சீக்கிரம் என்ன காப்பாத்துறா அப்படின்னு மைக்ராஃப்ட் சொல்றாரு. ஷெர்லாக்கும் ஒரு விசில் அடிக்கிறாரு. பார்த்தா உள்ள இருந்த பொண்ணு, அந்த கிளவுன் எல்லாரும் காணாம போயிடுறாங்க. இது எல்லாமே ஷெர்லாக்குடைய பிளான் தான். யூரஸ்ன்ற இவங்களோட சிஸ்டர் வாட்சனை கன் பாயிண்ட்ல பிடிச்சு வச்சிருந்தா. அப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டா. வாட்சனும் ஷெர்லாக் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா நமக்கு ஒரு சிஸ்டர் இருக்காளா அப்படின்னு ஷெர்லாக்குக்கே தெரியல. சோ மைக்ராஃப்ட் நம்ம கிட்ட ஏதோ ஒன்னு மறைக்கிறான்னு தான் மைக்ராஃப்டோட வீட்டுல இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணி மைக்ராஃப்டோட வாயில இருந்தே ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஷெர்லாக் வாங்கிட்டாரு. நம்ம சிஸ்டர் யூரஸ் என்ன மீட் பண்ணா, அதோட வாட்சனை கன் பாயிண்ட்ல மிரட்டினா. ஷெர்லாக் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எது என்னவோ நான் வரேன் அப்படின்னு ஷெர்லாக் கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாளே மைக்ராஃப்ட் ஷெர்லாக்கோட வீட்டுக்கு போறாரு. ஒரு கிளைண்ட்டை விசாரிக்கிற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. சொல்லுங்க என்ன ப்ராப்ளம், உண்மையிலேயே நமக்கு சிஸ்டர் எதுவும் இருக்காங்களா? ஆனா கூடவே வாட்சனும் இருக்காரா? அதை பாக்குற மைக்ராஃப்ட்டும் ஷெர்லாக், இது நம்ம ஃபேமிலி விஷயம், கொஞ்சம் தனியா பேசலாமா? மைக்ராஃப்ட், வாட்சன் ஒன்னும் வெளியாள் இல்ல, அவனும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தன் தான், எதுவா இருந்தாலும் வாட்சனுக்கு முன்னாடியே சொல்லு. சரி ஓகேன்னு மைக்ராஃப்ட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே மைக்ராஃப்ட்டுக்கும் ஷெர்லாக்குக்கும் யூரஸ்ன்ற ஒரு சிஸ்டர் இருக்கா. சின்ன வயசுல இவங்க எல்லாரும் ஒன்னா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேரும் ஒரு நார்மலான குழந்தைங்க கிடையாது, எல்லாருமே ஜீனியஸ். ஷெர்லாக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ அதே அளவுக்கு தான் மைக்ராஃப்ட்டுக்கும் இருக்கு. ஆனா அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஷெர்லாக் எந்த விஷயமா இருந்தாலும் அவரே உள்ள இறங்கி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா மைக்ராஃப்ட் அப்படி கிடையாது. அவர் ரொம்ப லேசி. அவரோட வேலையா அடுத்தவங்க பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறதுனாலதான் ஷெர்லாக் அளவு மூளை இருந்தும் அதை யூஸ் பண்ண முடியாம இருக்காரு. இப்ப இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, அவளும் ஜீனியஸ் தான். அதுவும் இவங்க 2 பேரை விடவும் பல மடங்கு அதிகம். சின்ன வயசுல இருந்தே யூரஸ் ரொம்ப வித்தியாசமா இருப்பா. ஒரு தடவை கத்தி எடுத்து அவ கையை அறுத்துக்கிட்டா. இவங்க அப்பா அம்மா எல்லாம் யூரஸ் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கா, அவ வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மைக்ராஃப்ட்டுக்கு தெரியும்
யூரஸ் ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கும் பொழுது என்னோட மசில்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் கையை கிழிச்சு என்னோட மசில் எல்லாம் பார்த்தேன்னு சொல்றா. ஆனா யூரஸ் உனக்கு வலிக்கவே இல்லையான்னு கேட்கும் பொழுது எனக்கு வலினா என்னன்னே தெரியலன்னு அவ சொல்றா. அந்த அளவுக்கு கிரீப்பியான ஒரு பொண்ணு தான் இந்த யூரஸ்ன்றவ. சரி எல்லாமே ஓகே, இந்த யூரஸ் இவங்க கூட தான் சின்ன வயசுல வளர்ந்துருக்கானா, ஷெர்லாக்கு ஏன் எதுவும் ஞாபகமே இல்ல? ஏன்னா ஷெர்லாக்கும் சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவர், ரொம்ப லோன்லியா தான் இருப்பாரு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் கிடையாது, ஃப்ரெண்டா இருக்கிறது ஒரே ஒரு நாய் தான். அந்த நாயோட பேரு ரெட் பியர்ட். ஷெர்லாக்கோட உலகமே அந்த டாக் தான். அது கூடவே விளையாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஆனா ஒரு நாள் அந்த டாக் காணாம போகுது. ஷெர்லாக் எங்க தேடியோ அது கிடைக்கல. அந்த டாகை இந்த யூரஸ் தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. என்னோட டாக் எங்கன்னு கேட்கும் பொழுது யூரஸ் ஏதோ ஒரு பாட்டு பாடுறா. இந்த பாட்டுலயே அதுக்கான ஆன்சர் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. ஆனா ஷெர்லாக்கு எதுவும் புரியல. ரெட் பியர் காணும்னு மனசளவுல பாதிக்கப்பட்டு ஷெர்லாக் சின்ன வயசுலயே ஒரு மென்டல் மாதிரி மாறிட்டாரு. இதனாலதான் அந்த மேக்னசன் ஷெர்லாக்கை பார்த்து ரெட் பியர்னு சொல்லுவாரு. அதுதான் அவரோட வீக்னஸ். ஏன்னா அந்த டாக்னால தான் ஒரு மென்டலா பாதிக்கப்பட்டாரு. இந்த கேப்ல அந்த யூரஸ் வீட்டையே கொளுத்தி விட்டுறா. நல்லவேளை யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா இதுக்கு மேல யூரஸ் இங்க இருந்த ஆபத்துன்னு இவங்களுக்கு தெரிஞ்ச அங்கிளுடைய வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அங்க யூரஸ் வளர ஆரம்பிக்கிறா. இப்படி யூரஸ் இந்த வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறமா தான் ஷெர்லாக்குடைய மென்டல் ப்ராப்ளம் சரியாகுது. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் மறந்துடுறாரு. அதாவது யூரஸ்ன்ற ஒரு சிஸ்டர் இருந்த விஷயம்லாம். அதோட அங்கிள் வீட்டுக்கு போன இந்த யூரஸ் அந்த வீட்டையும் கொளுத்தி தப்பிக்க முடியாம அந்த வீட்லயே மாட்டி இறந்து போயிட்டா அப்படின்னு மைக்ராஃப்ட் அவருடைய அம்மா அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே யூரஸ் சாகலன்ற விஷயம் மைக்ராஃப்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், மைக்ராஃப்ட் அவளை எங்க அடைச்சு வச்சிருக்க? ஷெரின் ஃபோர்டுன்ற ஒரு ஐலாண்ட், அங்க யாருக்கும் தெரியாம அவளை மறைச்சு வச்சிருக்கோம். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு சாங்க பாடிக்கிட்டே ஒரு ட்ரான் வருது. அந்த ட்ரான்ல ஒரு பாமும் இருக்கு. அப்படியே மெதுவா லேண்ட் ஆகி அந்த பாமும் ஆக்டிவேட் ஆயிடுது. அந்த பாம்ல மோஷன் சென்சார் இருக்கு. இவங்க லைட்டா அசைஞ்சாலும் அந்த பாம் ஆக்டிவேட் ஆகி வெடிஞ்சிரும். அதனால 3 பேரும் அப்படியே அசையாம இருக்காங்க. வாட்சனோட மைண்டுக்குள்ளேயும் ஆரம்பத்திலேயே மைக்ராஃப்ட் சொன்னா குடும்ப விஷயம்னு, ஒழுங்கா நம்ம வெளியே போயிருந்தா தப்பிச்சிருக்கலாம், தேவையில்லாம இவனுங்க கூட சேர்ந்து சாக போறோமேனு யோசிக்கிறாரு. ஆனா இந்த மோஷன் சென்சார் பாம் இருக்குல்ல, அவ்வளவு பவர்ஃபுல்லாம் கிடையாது. டக்குனு இவங்க ஓடி போயிட்டாங்கன்னா அதுல இருந்து தப்பிக்கலாம். ஆனா அந்த பாம் இருக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரைட் கீழே தான் மிஸ்ஸஸ் ஹட்சன் பாட்டை போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நம்ம அசையாம இருக்கலாம். மிஸ்ஸஸ் ஹட்சனுடைய பாட்டு சவுண்ட் கேட்கலனா நம்ம எஸ்கேப் ஆகலாம்னு வெயிட் பண்றாங்க. மிஸ்ஸஸ் ஹட்சனும் தூரமா போனதுக்கு அப்புறம் இப்ப கீழே மிஸ்ஸஸ் ஹட்சன் இல்ல, சோ எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஓடுங்கடான்னு திருச்சிக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வாட்சனும் இன்னொரு ஜன்னலை உடைச்சுக்கிட்டு ஷெர்லாக்கும் வெளியே எகிரி குதிக்கிறாங்க. அப்படியே பாம் பிளாஸ்ட் ஆகுது. எப்படியோ ஒரு வழியா இவங்க தப்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்த வேலை இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு யூரஸா அவங்க பார்க்கணும். அதுதான் பிளான். அந்த ஐலாண்டை இவங்க பார்க்கும் பொழுது செக்யூரிட்டிலாம் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. ஷெர்லாக் ஸ்ட்ரைட்டா யூரஸை மீட் பண்றாரு. அவளை சேம்பருக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த சேம்பருக்குள்ள இருக்கிற யூரஸ் எப்படி அவ்வளவு தூரம் லண்டனுக்கு வந்து நம்மளையும் மீட் பண்ணிருக்கா, எல்லா வேலையும் பண்ணிருக்கான்னு ஷெர்லாக்கு புரியல. இந்த இடத்துடைய இன்சார்ஜ் ஒரு கவர்னர் தான். அவர்கிட்ட போய் விசாரிக்கும் பொழுது மைக்ராஃப்ட் யூரஸ் கிட்ட யாரும் பேச கூட ரெடியா இல்ல, யாரும் அவளை பார்க்க கூட மாட்டாங்க. யூரஸ் கிட்ட யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க மைண்ட் மொத்தமா சேஞ்ச் ஆயிடும். அதே மாதிரி தான் ஒரு ஆள் யூரஸ் கிட்ட பேசும்பொழுது யூரஸ் அவனோட மைண்டை மாத்தி அவன் வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃப் பசங்க எல்லாரையும் சாகடிச்சிட்டு அவனும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். அந்த கவர்னர் என்ன சொல்ல வர்றாருன்னா யூரஸ்க்கு பிரைன் வாஷ் பவர் இருக்கு. அவ சொல்ற விஷயம் உண்மைன்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். இந்த அளவுக்கு ஆபத்தானவ தான் யூரஸ். அவ மைண்டை மாத்தணும்ன்றதுக்காக சைக்கியாட்ரிக் எவாலுவேஷன் நடந்திருக்கான்னு பழைய டேப் எல்லாம் அவங்க பாக்குறாங்க. அந்த டேப்பை பார்க்கும் பொழுது இந்த கவர்னரே யூரஸ் கிட்ட பேசியிருக்காரு. யூரஸ் கிட்ட பேசின எல்லாருக்கும் மைண்ட் சேஞ்ச் ஆயிடும் சொல்றீங்க, நீங்களே அவகிட்ட பேசிருக்கீங்களே, அப்பனா உங்க மைண்டையும் அவ மாத்திருப்பால, நீங்களும் அவளோட கண்ட்ரோல்ல தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்படின்னு இவங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச உடனேயுமே அந்த கவர்னர் ஒரு அலர்ட்டை கொடுக்குறாரு. எல்லாரும் வந்து மைக்ராஃப்டையும் வாட்சனையும் லாக் பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த யூரஸ் இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாருடைய மைண்டையும் மாத்திருக்கா. இவன் நினைச்சா எப்ப வேணாலும் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக முடியும், உள்ள வர முடியும். இப்போ வாட்சனை செக்யூரிட்டிஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. வாட்சனும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்த்தா அங்க நிறைய மானிட்டர்ஸ் இருக்கு. அதுல மோரியார்ட்டி பேசுற விஷயம் மிஸ் மீ அப்படின்ற வார்த்தைகள் ஓடுது. இதை பார்த்தா ஒரு ஷாக்ல இருக்கும் பொழுது பின்னாடி வந்து காட்ஸ் எல்லாம் வாட்சனை பிடிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஷெர்லாக் யூரஸ் இருக்கிற அந்த சேம்பர் கிட்ட இருக்காரு. இந்த மாதிரி கண்ணாடி சேம்பர்ல மாட்டிக்கிட்டு இருக்க, எப்படி உன்னால இதை விட்டு வெளியே வர முடியுது ஷெர்லாக்? அதை பத்தி நான் தெளிவா சொல்றேன், வந்து என் முன்னாடி இருக்கிற கிளாஸ் மேல கை வைன்னு சொல்றா. ஷெர்லாக்கும் மெதுவா சேம்பருடைய கிளாஸ்ல கைய வைக்கிறாரு. பார்த்தா அங்க கிளாஸே இல்ல, டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அழகா உள்ள போலாம், வெளியே வரலாம். டக்குன்னு அந்த பொண்ணு யூரஸ் ஷெர்லாக் அட்டாக் பண்ணிடுறா. ஷெர்லாக் அங்கேயே மயங்கிடுறாரு. இப்ப ஷெர்லாக் கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவரு இப்ப யூரஸ் இருந்த ரூம்ல இருக்காரு. கூடவே வாட்சன், மைக்ராஃப்ட், அப்புறம் இந்த இடத்துடைய கவர்னர்னு 3 பேர் இருக்காங்க. அந்த கவர்னர் சொல்றாரு, இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாரையுமே யூரஸ் மாத்திட்டா. அதோட அந்த இடத்துல ஒரு டிவி இருக்கு, அதுல யூரஸ் தான் வரா. திடீர்னு மோரியார்ட்டியோட முகம்லாம் வந்து போகுது. இதை பாக்குற ஷெர்லாக்கு எதுவும் புரியல. மோரியார்ட்டி எங்க இருந்து வந்தான்? அவன் என் கண்ணு முன்னாடி தான் சுட்டு செத்து போயிட்டான். அப்பதான் மைக்ராஃப்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னதான் யூரஸ் கொஞ்சம் கொடூரமானவளா இருந்தாலும் அவன் நம்மளோட சிஸ்டர் அப்படின்ற பாசம் மைக்ராஃப்ட்டுக்கு இருக்கு. அதனால
ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் உனக்கு என்ன கிஃப்ட் வேணும், நீ கேட்குற எதுவாக இருந்தாலும் கிடைக்கும்னு சொல்ல யூரஸும் ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் நிறைய கிஃப்ட் கேட்பா. வயலின் அந்த மாதிரி நிறைய பொருள் அவரு வாங்கி தருவாரு. அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கிறிஸ்மஸ், அதுக்கு யூரஸ் என்ன கேட்கறானா, நான் மோரியார்ட்டி கூட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்றா. மைக்ராஃப்டும் மோரியார்ட்டியை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து யூரஸ் கிட்ட பேச வைக்கிறாரு. இந்த டைம்ல தான் யூரஸ் மோரியார்ட்டியை மிஸ் மீ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம், உண்மையிலேயே மோரியார்ட்டி இறந்து போயிட்டாரு. ஆனா மோரியார்ட்டி உயிரோட இருக்கிற மாதிரி இந்த யூரஸ் தான் பிளான் பண்ணிருக்கா. இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே யூரஸ் எடுத்தது. அப்ப மோரியார்ட்டி மாதிரியே இந்த யூரஸ் தான் எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு ஷெர்லாக்கு தோணும் பொழுது திடீர்னு இவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு பேசுற வாய்ஸ் கேக்குது. நானும் எங்க அம்மாவும் ஃபிளைட்ல வந்தோம், என்ன தவிர மீதி இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டாங்க. அம்மாவையும் நான் எழுப்ப ட்ரை பண்ண, ஆனா அவங்க எழுந்துக்கவே இல்ல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வாய்ஸ் வந்த உடனேமே ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த மோரியார்ட்டியோட வாய்ஸ் கேக்குது. ஹலோ, என்னோட பேரு ஜிம் மோரியார்ட்டி, வெல்கம் டு த ஃபைனல் ப்ராப்ளம். சோ ஏதோ ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா. மோரியார்ட்டியோட குரலை வச்சு யூரஸ் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஷெர்லாக்கும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ள கால் கட் ஆயிடுது. உடனே அந்த ரூம்ல இருக்கிற டிவில யூரஸ் வரா. என்னப்பா எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா, இப்ப நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். என்கிட்ட ஒரு லேடி மாட்டிக்கிட்டு இருக்கா பாரு, அது உங்க கூட இருக்கிற கவர்னருடைய ஒய்ஃப் தான். இந்த பொண்ணை நீங்க காப்பாத்தணும்னா உங்க கூட இருக்கிற கவர்னரை வாட்சன் இல்லனா மைக்ராஃப்ட், உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த கவர்னரை போட்டு தள்ளணும். நீங்க அவரை கொன்னுட்டீங்கன்னா அவரோட ஒய்ஃபை நான் விட்டுருவேன். பார்த்தா அவங்க ரூம்லயே ஒரு கன் இருக்கு. அதை ஷெர்லாக் எடுத்து மைக்ராஃப்ட் கிட்ட கொடுத்து அவனை போட்டு தள்ளுன்னு சொல்றாரு. ஆனா மைக்ராஃப்டால சுத்தமா முடியல, ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி கொல்றதெல்லாம் பிடிக்காது. உடனே வாட்சன் என்ன பண்றாருன்னா, நான் மிலிட்டரியில இருந்தவன், இந்த மாதிரி நிறைய பேரை போட்டு தள்ளிருக்கேன், நான் கொல்றேன்னு கன்னை கொண்டு போயிட்டு அந்த கவர்னரை போட்டு தள்ளான்னு போறாரு. அவராலையும் முடியல. இப்படி இவங்க 2 பேருமே கவர்னரை கொல்லாம இருந்தாங்கன்னா கவர்னருடைய ஒய்ஃபை யூரஸ் சாகடிச்சிருவா. இதை புரிஞ்சுக்கிற கவர்னரும் என் ஒய்ஃபை நான் காப்பாத்துறேன்னு கன்னை பிடுங்கி சூசைட் பண்ணி இறந்து போறாரு. இதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. யூரஸ் கிட்டையும், பாத்தியா கவர்னர் இறந்து போயிட்டான், ஒழுங்கா அவங்க ஒய்ஃபை விட்டுரு. நான் என்ன சொன்னேன், ஒன்னு வாட்சன் இல்லனா மைக்ராஃப்ட், உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கொல்லணும்னு சொன்னேன். ஆனா அந்த கவர்னர் அவனே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டான். இது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லப்பான்னு கவர்னருடைய ஒய்ஃபையும் யூரஸ் போட்டு தள்ளிடுறா. ஷெர்லாக், கவர்னர் சுட்டுக்கிட்ட அந்த கன்னை எடுத்து வை, ஏன்னா அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு, அந்த கன் உனக்கு தேவைப்படும் சொல்றா. ஷெர்லாக்கும் அதை எடுத்து வச்சுக்கிறாரு. உடனே ஒரு டோர் ஓபன் ஆகுது. இவங்க எல்லாரும் அந்த டோர் வழியா போறாங்க. அடுத்த கேமும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரூம்குள்ள இவங்க போன உடனேயுமே ஏரோப்ளைன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த குட்டி பொண்ணு இருக்கால, அகைன் கால் பண்றா. ஷெர்லாக் அந்த பொண்ணு கூட பேசுறாரு. பாப்பா ஃபிளைட்டுக்கு வெளியே பாரு, அது பகலா நைட்டா, அது நைட் டைம், ஆனா இங்க நமக்கு பகல். அப்படின்னா அந்த ஃபிளைட் பூமியோடைய இன்னொரு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. சரி, இதுக்கு பதில் சொல்லு, எந்த ஏர்போர்ட்ல நீங்க ஃபிளைட் ஏறினீங்கன்னு கேட்கறதுக்குள்ள போன் கால் அகைன் கட் ஆகுது. இப்ப திரும்பவும் யூரஸ் இவங்க கிட்ட பேசுறா. இப்ப நம்ம அடுத்த கேம் விளையாட போறோம். உங்களுக்கு முன்னாடி ஒரு என்வலப் இருக்கு, அதுல எவன்ஸ்ன்ற ஒருத்தருடைய போட்டோ இருக்கு. அவரை யாரோ ஸ்னைப்பர் கன்னால ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்க. அந்த என்வலப்லயே இன்னும் 3 போட்டோஸ் இருக்கு. அந்த 3 பேரும் பிரதர்ஸ் தான். இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த எவன்ஸை சாகடிச்சிருக்கணும். அவங்க யூஸ் பண்ண ஸ்னைப்பர் கன்னும் அங்கதான் இருக்கு. சோ இந்த 3 பேர்ல யார் எவன்ஸை சாகடிச்சாங்கன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எப்படின்னு யூரஸ் சொல்லிடுறா. இப்ப ஷெர்லாக் கிட்ட இருக்கிறதுலாம் ஒரு ஸ்னைப்பர் கன்னும் 3 பேருடைய போட்டோவும் தான். அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் எவன்ஸ்ன்ற ஒருத்தரை சாகடிச்சிருக்கணும். சோ எப்படி ஷெர்லாக் கண்டுபிடிக்க போறாருன்னு வாட்சனும் மைக்ராஃப்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த 3 பேருடைய போட்டோவும் ரீசெண்டா எடுக்கப்பட்டது. அதுல ஃபர்ஸ்ட் போட்டோ நேத்தன்ன்ற ஒருத்தர், அவரு கிளாஸை யூஸ் பண்றாரு. இந்த ஸ்னைப்பர் கன்னை தூக்கி பார்க்கும் பொழுது இதோட ரீகாயில் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு கண்ணுல கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த நேத்தன் அந்த எவன்ஸை ஷூட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாருன்னா ரீகாயில்னால நேத்தனுடைய கண்ணாடியில ஸ்னைப்பருடைய ஸ்கோப் பட்டு அவர் கண்ணில் அடிபட்டு இருக்கும். ஆனா இந்த ரீசென்ட் போட்டோவை பார்க்கும் பொழுது நேத்தனுக்கு கண்ணில் எந்த காயமும் இல்லை. அப்படின்னா நேத்தன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்த ஆளை பார்க்கலான்னு ஷெர்லாக்கும் பார்க்கறாரு. ஆனா இந்த போட்டோகிராஃபை வச்சு ஷெர்லாக்கால எதுவும் சொல்ல முடியாது. இதை புரிஞ்சுக்கிற யூரஸும் ரொம்ப கஷ்டப்படாத ஷெர்லாக், அந்த போட்டோல இருக்கிறவங்கள நான் நேர்லயே கொண்டு வரேன்னு விண்டோவுக்கு வெளியே அந்த போட்டோல இருந்த 3 பேருமே அப்படி தொங்குறாங்க. வாயெல்லாம் கட்டி போட்டு கையெல்லாம் கட்டி போட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. சோ போட்டோவை பார்க்கறத விட அந்த ஆளுங்களே பார்க்கறது பெட்டர்னு ஷெர்லாக்கும் பார்க்கறாரு. அடுத்தது ஹாவர்ட்ன்ற ஒருத்தரை பார்க்கறாரு. அந்த ஹாவர்டோட மூக்கெல்லாம் வெடிச்சு போயிருக்கு, கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. இதுல இருந்து இந்த ஹாவர்டு ஒரு பரம்பரை குடிகாரன்னு தெரிய வருது. அதோட அவர் கையெல்லாம் நடுங்குது. இந்த நடுங்கின கையை வச்சுக்கிட்டு ஸ்னைப்பர்ல சுடுறதுலாம் முடியாத காரியம். அதனால ஹாவர்டும் கிடையாது. லாஸ்டா இருக்கிறது ஆலெக்ஸ்ன்றவர் தான். ஆலெக்ஸோடைய மூக்குக்கு மேல கண்ணாடி அவரு ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுக்கான மார்க் இருக்கு. அதோட அவரோட புருவம்லாம் கோவமா இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற உத்து பாக்குற வேலையை அவரு செஞ்சிருக்காரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா ஆலெக்ஸ் வந்து கண்ணாடியை ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. மார்க் இருக்கு. ஒருவேளை கண்ணாடியை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்னைப்பரால ஷூட் பண்ணிருந்தா கண்ணுல மார்க் வரும். ஏன்னா ஸ்கோப் வந்து கண்ணாடியில இடிச்சு அவர் கண்ணுல அடிப்படும். இதுவே கண்ணாடி போடாம அவர் ஷூட் பண்ணிருந்தா அவரால் பார்க்கவே முடியாது, கரெக்டா ஷூட் பண்ண வாய்ப்பே இல்ல. அப்பதான் உடனே மைக்ராஃப்டும் ஒருவேளை அவன் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஷெர்லாக், கண்ணாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணா கண்ணாடி அதோட யூஸ் பண்ண தேவையில்லை, அதோட அவங்களுக்கு கண் பார்வையும் நல்லா தெரியும் அப்படின்னு மைக்ராஃப்ட் சொல்ல ஷெர்லாக்குக்கும் அதுதான் கரெக்ட்னு தோணுது. அதோட ஆலெக்ஸோடைய கை நடுங்கவே இல்லை. அப்படின்னா இவர் தான் ஷூட் பண்ணிருக்கணும்னு யூரஸ்
யூரஸ் கிட்ட சொல்ல யூரஸும் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி அந்த அலெக்சாண்டரை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற 2 பேர் அவங்களோட கயிறு கட்டாகி கீழே விழுந்து இறந்தே போறாங்க. வாட்சன் கடுப்பாகிறாரு. தப்பு பண்ணது இந்த அலெக்சாண்டர், தப்பே பண்ணாத 2 பேரை எதுக்காக நீ சாகடிச்ச? ஓ ஐம் சாரி வாட்சன், தப்பு பண்ணவர் அவர் தானே, அவரையும் போட்டு தள்ளிடுறேன்னு அந்த அலெக்சாண்டரும் கீழே விழுந்து இறந்தே போறாரு. இந்த யூரஸை நினைச்சு எல்லாரும் கடுப்பாகிறாங்க. அடுத்த டோரும் ஓபன் ஆகுது. அந்த டோர் வழியா இவங்களும் போறாங்க. அங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு நடுவுல ஒரு சவப்பெட்டி இருக்கு. அந்த சவப்பெட்டி யாரோடதுன்னு ஷெர்லாக் கண்டுபிடிக்கணும். அவரும் என்னென்னமோ பண்றாரு, கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த மைக்ராஃப்ட் அழகா நடந்து போயிட்டு சவப்பெட்டியோடைய டாப்பை திருப்பி பாக்குறாரு. அதுல பேர் எழுதிருக்கும். ஆனா பேர் எழுதாம இப்ப ஐ லவ் யூன்னு எழுதிருக்கு. அப்படின்னா ஷெர்லாக்க லவ் பண்ற யாரோ ஒருத்தருக்காக தான் அந்த சவப்பெட்டி இருக்கு. ஒருவேளை ஐரின் அட்லரா இருக்குமோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ சேஃபா வேற ஒரு இடத்துல இருக்கா. அப்ப வேற யார் என்ன லவ் பண்றது? மாலி. அது மாலின்னு சொன்ன உடனேயுமே யூரஸும் ஆமா இந்த சவப்பெட்டி மாலிக்காக தான். உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்னு பிளே ஆகுது. அதுல மாலி இருக்கா அவ வீட்டுக்குள்ள. யூரஸும் ஷெர்லாக் கிட்ட மாலியோடைய வீட்டுல நான் ஒரு பாம்பு வச்சிருக்கேன், அது வெடிக்க வெறும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள மாலி அவ வாயால ஒன்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லணும். ஆனா நீ இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருக்கிற விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொல்லக்கூடாது. உனக்கு 3 நிமிஷம் தான் டைம், சீக்கிரம் பண்ணுன்னு சொல்ல இந்த யூரஸும் மாலிக்கு கால் பண்றா. மாலியோடைய மொபைல்ல ஷெர்லாக் கால் பண்ற மாதிரி தான் வருது. அதை பார்த்த உடனே மாலி அதை அட்டன் பண்ணவே இல்லை. டைம் வேற போய்கிட்டு இருக்கு, சீக்கிரம் மாலி அட்டன் பண்ணுன்னு இவங்க சொல்றாங்க. அகைன் காலும் போகுது. இந்த தடவை மாலி அட்டன் பண்றா. ஹலோ சொல்லு ஷெர்லாக். மாலி என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லு. நான் எதுக்காக சொல்லணும்? மாலி ப்ளீஸ் ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்ல. ஷெர்லாக் என்னோட ஃபீலிங்ஸ் கூட நீ விளையாடாத ப்ளீஸ். நான் ஒன்னும் விளையாடல மாலி, ப்ளீஸ் எனக்காக சொல்லு. நீ உண்மையா தானே கேட்கற? எதுவும் கேம்லாம் இல்ல. கேம்லாம் இல்ல, நான் உண்மையா தான் கேட்கறேன். அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு ஷெர்லாக்க பார்த்து மாலி கேட்க ஷெர்லாக்கும் வேற வழி இல்லாம ஐ லவ் யூ மாலின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு மாலியும் ஷெர்லாக்க பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றா. கரெக்டா 3 நிமிஷத்துக்குள்ள. அவ்வளவுதான், அவ சொல்லிட்டா. மாலிக்கு எதுவும் ஆக கூடாது. ஏன் ஷெர்லாக் அவ்வளவு பதற? மாலி வீட்டுல நான் பாம்பு வைக்கவே இல்ல. இந்த எமோஷனல் கான்டாக்ட் தான் ஷெர்லாக் உன்னோட வீக்னஸ் பாயிண்ட். பாவம் அந்த பொண்ணு, நீ உண்மையிலேயே சொன்னா அவன் நம்பிக்கிட்டு இருக்கா. உன்னால எல்லாருக்கும் சோகம் மட்டும்தான். இதை கேட்ட ஷெர்லாக் கடுப்பாகி அங்க இருக்கிற சவப்பெட்டியை அடிச்சு உடைச்சு சுக்கு நூறாக்கிறாரு. அப்புறம் அடுத்த டோரும் ஓபன் ஆகுது. அந்த டோர் வழியா இவங்க போறாங்க. போன ரவுண்ட் மாதிரி இது ஒன்னும் ரொம்ப ஈஸியா இருக்க போறது கிடையாது. இது ஒரு எலிமினேஷன் ரவுண்ட். ஷெர்லாக் உங்ககிட்ட ஒரு கன் இருக்கு. அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு. ஒன்னு நீ உன் ஃப்ரெண்டு வாட்சனை சாகடிக்கணும், இல்லனா உன்னோட பிரதர் மைக்ராஃப்ட சாகடிக்கணும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். யார நீ கொல்ல போறேன்னு யூரஸ் சொல்றா. ஷெர்லாக்குக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நண்பனா இல்ல அண்ணனானு. அந்த கவர்னர் பண்ண வேலையை தான் இவரும் பண்றாரு. என்னால வாட்சனையும் கொல்ல முடியாது, மைக்ராஃப்டையும் கொல்ல முடியாது, நான் செத்து போறேன்னு சூசைட் பண்ண அவரு ட்ரை பண்றாரு. இத பாக்குற யூரஸும் ஐயோ நம்ம பிளான்லாம் சொதப்பிக்குமேனு டக்குன்னு அந்த ரூம்ல இருந்து நிறைய மயக்க ஊசிலாம் வந்து வாட்சன், மைக்ராஃப்ட், ஷெர்லாக் மேல பட்டு அவங்க அங்கேயே மயங்கிடுறாங்க. இப்ப ஷெர்லாக் ஒரு ரூம்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. வாட்சன் ஒரு கிணத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு. வாட்சனோட காலை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட அந்த கிணத்துக்குள்ள ஏதோ ஒரு மிருகத்துடைய எலும்பு கூடுலாம் இருக்கு. எங்க ஷெர்லாக்கு திரும்பவும் அந்த குட்டி பொண்ணு கால் பண்றா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த ஃபிளைட் கீழே மோதிடுமோன்னு. அதெல்லாம் எதுவும் ஆகாது பாப்பா, நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த ஃபிளைட்டை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ரூமை நல்லா பார்க்கும்போது தான் அது ஒரிஜினல் சுவரே கிடையாது, ஃபேக்குன்னு அதை உடைச்சுக்கிட்டு வெளியே வராரு. பார்த்தா இப்ப ஷெர்லாக் அவரு சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப அந்த வீட்டுல யாரும் வாழல. அப்படியே வீட்டுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற ஒரு டிவி ஆன் ஆகி யூரஸ் பேசுறா. யூரஸ் கிட்ட ஷெர்லாக்கும் ஒரு குட்டி பொண்ணு அடிக்கடி கால் பண்றா. அவ போற ஃபிளைட் கீழே கிராஷ் ஆகி நிறைய பேர் இறந்து போக வாய்ப்பு இருக்கு, என்ன பண்ணட்டும் சொல்லுன்னு கேட்கும்போது அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல உன் கூட ரெட் பியர்டுன்னு ஒரு நாய்க்குட்டி வளர்ந்ததுல அது சின்ன வயசுலயே காணாம போயிடுச்சு, அது எங்க போயிருக்கும்னு இப்ப நீ கண்டுபிடிக்கணும்னு யூரஸ் சொல்றா. இவரும் நல்லா யோசிக்கிறாரு. அப்பதான் வாட்சனும் டே ஷெர்லாக், நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் கிணத்துக்குள்ள, அதோட கிணத்துக்குள்ள ஏதோ மிருகத்தோடைய எலும்பு கூடலாம் இருக்குன்னு அவர் சொன்ன உடனே டக்குன்னு ஷெர்லாக்கு ஒரு பாயிண்ட் வருது. நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன், ரெட் பியர்ட காணவே காணோம். அப்படின்னா நீ அந்த கிணத்துக்குள்ள போட்டிருக்க, மூழ்கி அது இறந்து போயிடுச்சு எப்படின்னு யூரஸ் கிட்ட சொல்ல யூரஸ் வந்து அதெல்லாம் சும்மா, இந்த விஷயம்லாம் நடக்கவே இல்லை ஷெர்லாக்னு ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஷெர்லாக்கு சின்ன வயசுல டாக் வளர்க்கணும்னு ஆசை. ஆனா ஷெர்லாக்குடைய அப்பாவுக்கு டாக்னால அலர்ஜி. அதனால சின்ன வயசுல இருந்து ஷெர்லாக்கால டாக் வளர்க்க முடியாமலே போயிடுச்சு. உண்மையிலே அவர்கிட்ட ரெட் பியர்னு ஒரு டாக்லாம் கிடையாது. ஆக்சுவலா அவருக்கு விக்டர்னு ஒரு குட்டி பையன் ஃப்ரெண்டா இருந்தான். ஷெர்லாக்கு விக்டர்னா அவ்வளவு பிடிக்கும். மண்டை ரெட் கலர்ல இருக்கிறதுனால அந்த விக்டரை இவரு ரெட் பியர்னு தான் கூப்பிடுவாரு. ஷெர்லாக்கோட பேரு yellow bear. இவங்க 2 பேரும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பைரட் கேம்லாம் விளையாடுவாங்க. இந்த யூரஸ் இருக்கால, சின்ன வயசுல இருந்து அவளும் லோன்லியா தான் இருக்கா. ஷெர்லாக்கோட விளையாடணும்னு அவ ஆசைப்படுறா. ஆனா ஷெர்லாக் விளையாட்டுக்கு சேர்த்துக்கவே மாட்டாரு. விக்டர் கூடவே தான் எப்பவும் இருப்பாரு. இதனால கடுப்பாகி யூரஸ் என்ன பண்றானா அந்த விக்டரை ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி சாகடிக்கிறா. இந்த எலும்பு கூட தான் வாட்சன் பார்த்திருப்பாரு. இதை ஏதோ மிருகத்தோட எலும்பு கூடன்னு நினைச்சிட்டாரு. ஆனா ஆக்சுவலா நல்லா பார்க்கும்போது தான் அது ஒரு சின்ன பையனோட எலும்பு கூடன்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்த ஷெர்லாக் கிட்டயும் சொல்றாரு. ஷெர்லாக்குக்கும் எல்லாமே ஞாபகம் வருது. விக்டர் இறந்ததுக்கு அப்புறம் ஷெர்லாக் லோன்லி ஆகுறாரு. அவரோட ஃப்ரெண்ட காணோம். எங்கெங்கயோ தேடி பாக்குறாரு. விக்டரை எங்க தேடியும் காணோம். இதனால மென்டலா பாதிக்கப்பட்டு அவருக்கு விக்டர்ன்ற ஒரு ஃப்ரெண்ட் இருந்ததையே மறந்துட்டு விக்டருடைய நிக் நேம் இருக்குல்ல ரெட் பியர்ட், அது ஒரு டாகோட பேரு, நம்ம டாக தான் வளர்த்தோம், அந்த டாக் தான் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஷெர்லாக்கோட மைண்டுக்குள்ள சின்ன
சின்ன வயசுலயே பதிஞ்சு போயிடுச்சு. இந்த விஷயம்லாம் மைக்ராஃப்ட்டுக்கும் தெரியும். ரெட் பியர்டுன்னு ஒரு டாக்லாம் கிடையாது, அது விக்டர்ன்ற பையனு. ஆனா இந்த விஷயங்கள்லாம் சொன்னா ஷெர்லாக் கஷ்டப்படுவான் அப்படின்றதுக்காக தான் மைக்ராஃப்ட் எதுவும் சொல்லாம ரெட் பியர்ன்றது டாக் தான் அப்படின்னு இவரும் ஷெர்லாக்க நம்ப வைப்பாரு. இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஷெர்லாக்குடைய மைண்டுக்கு வந்து அவரு அழ ஆரம்பிக்கிறாரு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ சாகடிச்சிட்டேன்னு யூரஸை பார்த்து அவரு கத்தும் பொழுது, உனக்காவது பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருந்தான், ஆனா எனக்கு அப்படி யாருமே கிடையாது. நான் ரொம்ப லோன்லியா இருந்தேன், உன் கூட தான் நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ என்ன சேர்த்துக்கவே இல்ல. இந்த வார்த்தைகளை ஷெர்லாக் கேட்ட உடனே ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. வேகமா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கிரேவியார்ட், அதுல யார் யாரு எப்ப இறந்து போனாங்க வருஷம்லாம் போட்டிருக்கோம், அந்த எல்லா டேட்ஸையும் அவருடைய மைண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு சின்ன வயசுல யூரஸ் பண்ண ஒரு சாங், அந்த சாங்கோடைய லிரிக்ஸுக்கு ஏத்த மாதிரி இந்த இயரெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்கும்பொழுதுதான் ஒரு சைபர் மெசேஜ் கிடைக்குது. அதுல நான் தொலைஞ்சு போயிட்டேன் பிரதர், என்னோட ரூம்ல வந்து தேடி பாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்கு. உடனே ஷெர்லாக் அந்த வீட்டோடைய யூரஸோட ரூம்குள்ள போய் பாக்குறாரு. அங்க யூரஸ் உட்காந்துக்கிட்டு இருக்கா. பிளைட் கீழே விழ போகுது, எங்க அம்மா எழுந்துக்கவே இல்லைன்னு அவ ஏதோ பயத்துல இருக்கா. அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு பிளைட்ல மாட்டின எல்லா விஷயமும் யூரஸோடைய கற்பனை தான். அந்த குட்டி பொண்ணாவே யூரஸ் நினைச்சுக்கிட்டு ஷெர்லாக்குக்கும் கால் பண்ணி ஹெல்ப் கேட்கறா. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த யூரஸும் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கா, அதே டைம்ல ஷெர்லாக்கையும் மத்தவங்களையும் டார்ச்சர் பண்ணிருக்கா. இதெல்லாம் எதுக்காகனா அவ ரொம்ப லோன்லியா இருக்கா, ஷெர்லாக்குடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்கு வேணும். இந்த விஷயத்த ஷெர்லாக்கும் புரிஞ்சுக்கிறாரு. சின்ன வயசுல நமக்காவது ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருந்தான், ஆனா இவளுக்கு யாரும் இல்ல, ரொம்ப லோன்லியா இருந்தா அப்படின்னு ஷெர்லாக்கும் புரிஞ்சுக்கிட்டு யூரஸை அப்படியே ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு யூரஸை சமாதானப்படுத்திட்டு வாட்சன் எங்க இருக்கான், அவனை எப்படி நான் காப்பாத்துறதுன்னு கேட்கும்போது வாட்சன் இருக்கிற அட்ரஸ் அவ சொல்றா. ஷெர்லாக்கும் போயிட்டு வாட்சனை காப்பாத்துறாரு. அகைன் திரும்பவும் யூரஸை அதே ஐலாண்ட்ல இன்னும் பாதுகாப்பை அதிகப்படுத்தி அடைச்சு வைக்கிறாங்க. ஆமா, நம்ம மைக்ராஃப்ட்ங்க அவர் அந்த ஐலாண்ட்லயே தான் இருக்காரு, அவரையும் காப்பாத்திடுறாங்க. யூரஸ் உயிரோட இருக்கிற விஷயம் ஷெர்லாக்குடைய அம்மா அப்பாவுக்கு தெரிய வந்து நாங்க யூரஸை பார்த்தே ஆகணும் அவங்க சொல்றாங்க. ஆனா அம்மா இப்ப பார்க்க முடியாது, நம்மள மாதிரி நார்மலா மனுஷங்க கூட பழகுற அளவுக்கு யூரஸ் இன்னும் ரெடி ஆகலன்னு சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிற ஷெர்லாக்கும் தினமும் யூரஸை பார்க்க போறாரு. யூரஸ் முன்னாடி அவரு வயலினை வாசிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா யூரஸும் வயலின் எடுத்து ஷெர்லாக் கூடவே வாசிக்க ஆரம்பிக்கிறா. நார்மல் பீப்புள் கூட அடாப்ட் ஆகுறா. ஷெர்லாக்குடைய அம்மா அப்பாலாம் வந்து யூரஸை பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மோஷன் சென்சார் பாம்னால ஷெர்லாக்கோட ரூமே அலங்கோலமாயிடுச்சு. அதை திரும்ப சரி பண்றாங்க. எல்லாமே பழைய மாதிரியே இருக்கணும். ஷெர்லாக் ஒரு தடவை போர் அடிக்குதுன்னு செவுத்துல ஓட்டையை போட்டிருப்பார்ல கன்னால, அந்த ஓட்டை கூட திரும்ப வேணும்னு கன்னால நல்லா இருக்கிற செவுத்த ஓட்ட போடுறாரு. இதை மிஸ்ஸஸ் வாட்சனும் பாக்குறாங்க. ஐயோ இவனுங்க ஆரம்பிச்சுட்டாங்களேன்னு டென்ஷன் ஆகுறாங்க. அப்பதான் வாட்சனுக்கு மிஸ் யூ அப்படின்ற ஒரு சிடி கிடைக்குது. அதை பிளே பண்ணி பார்க்கும் பொழுது மேரி தான் பேசுறா. எப்பெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் வருதோ, எப்ப எல்லாரும் நம்மள கைவிட்ட மாதிரி தோணுதோ, அப்ப நமக்காக போராட 2 பேர் வருவாங்க. இந்த உலகமே நமக்கு எதிர நின்னாலும் அவங்க 2 பேர் நமக்காக போராடுவாங்க. அவங்க தான் ஷெர்லாக் அண்ட் வாட்சன் அப்படின்னு மேரி அந்த சிடில சொல்றா. இந்த இடத்துலயே ஷெர்லாக்ன்ற இந்த சீரிஸே முடியுது. இன்னும் ஒரே ஒரு ஸ்பெஷல் எபிசோடு தான், அதோட எல்லாமே முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.